Hi, my dear 10th standard pasangla. Yes, good evening everyone. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So, நாளைக்கு எத்தனை பேருக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு எத்தனை பேருக்கு சோஷியல் சயின்ஸோட ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு இல்ல ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு? ஹாய் ஹாய் கதிரா, மது, வைஷு, எஸ் ஹாய் வேலன், லெஷ்விகா. Yes, start பண்ணிடலாமா? Yes, we shall go with the very important 2 mark questions. சரியா? So அது வந்து history, civics and economics எல்லாத்தையுமே வந்து நம்ம just ஒரு 2 hoursல டக்குன்னு படிச்சிட போறோம். ரெடியா எல்லாரும்? ஓகே. ஸோ நிறைய பேருக்கு நாளைக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ சீக்கிரமா படிச்சிடலாமா? எஸ். ஸோ ஏன் வந்து 5 மார்க்ஸ் எடுக்காம 2-3 மார்க்ஸ் எடுத்திருக்கோம்னா 5 மார்க்ஸ்க்கு நிறைய டெய்லி ஒன் டீட்டெயில் சீரீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லைவ் மேரத்தான்லாம் வந்து வரும்போது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு 10 hours 45 minutes மேரத்தான் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபுல்லாகவே வந்து 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து 5 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு தோணுதோ, 8 மார்க்ஸ் படிக்கணும்னு தோணுதோ, அந்த மேரத்தான் செஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1.5x ஸ்பீடில் இல்லை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போது 2-3 மார்க்ஸை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிறைய கொஷின்ஸை ரொம்ப கம்மியான டைம்ல நான் உங்களை படிக்க வச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சூப்பர், நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோடு போய் எழுதுவீங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம 2 and 3 மார்க்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸும் இருக்க போது, புக் இன்சைட் கொஷின்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்க அந்த சாப்டர்ல இருந்து அப்படின்னா அதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். புக் பேக் அண்ட் புக் இன்சைட் எல்லாமே பார்த்தரலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பேசிக்கலி அவ்வளோதான். அண்ட் யாருக்கெல்லாம் நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அந்த மாதிரி யாராவது இருக்கா? எஸ், இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு யாருக்காவது இருக்கா? சூப்பர் சூப்பர் முகமது அன்சாரி, வெரி குட். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் லைவ் அட்டென்ட் பண்ணுறீங்க? நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் அட்டென்ட் பண்ணுறவங்க எத்தனை பேர்? டுமாரோ 25 மார்க்ஸ் டெஸ்டா? ஓகே. அப்போ கிருஷ்ணா, நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ என்ன தெரியுமா? ஹாஃப் இயர்லிக்கு ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ ராஜ்குமாருக்கு இங்கிலீஷ் இருக்கு. தென் வேற யாருக்கும் இல்லையா? சரி, ஓகே ஃபைன். ஸோ குமார் கோகுல். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்க பசங்க எல்லாருக்குமே ஸ்பாட் தி எரர் வீடியோ நான் இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்களா? எஸ். ஸோ யாருக்கெல்லாம் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸ்பாட் தி எரர் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் பார்த்தாச்சோ வந்து பார்த்தாச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஸ்பாட் தி எரர் வீடியோக்கு கீழேயே அதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். வேறு எந்தெந்த வீடியோஸ் நீங்கள் ஸ்பாட் தி எரர்ஸ்க்கு பார்க்கணும் அப்படிங்கிறதும் லிங்காக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகேப்பா. சயின்ஸ் எக்ஸாம் இருக்கா? இன்பா, நேற்று நம்ம சயின்ஸ் லைவ் போயிருந்தோம். ஸோ நேத்தோட லைவை வந்து கொஞ்சம் 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வில் ஸ்டார்ட் வித் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஆஃப் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ சிவிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதில் சாப்டர் 1 நம்ம சாப்டர் வைஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம படிக்க போகிறது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா என்னென்ன. ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. அதில் எதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ்? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இது வரைக்கும் வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தமிழ் 2004 அந்த ஸ்டேட்டஸ் வந்தது. அண்ட் சான்ஸ்கிரிட்க்கு 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013 அண்ட் ஒடியா 2014. இது எல்லாம் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்க கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜுமே இருந்துட முடியாது. அதுக்குன்னு அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ எப்போ அந்த லாங்குவேஜ்க்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க? அது வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜாக இருக்கணும், அதில் நிறைய நாவல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரும். அப்படி வந்த லாங்குவேஜஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? தமிழ், தெலுங்கு, கன்னடா, சான்ஸ்கிரிட், ஒடியா இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாமா? எஸ். ஓகே. ஸோ பவன், டோன்ட் ஸ்பேம். இஃப் யூ ஸ்பேம் உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிடும்.
சரியா? யாருமே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் வச்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அப்போவும் உங்களோட ஐடி பிளாக் ஆகும். ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரே மெசேஜை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் போடுறீங்க அப்படின்னா அப்போவும் உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன்? எஸ். ஸோ என்ன கொஸ்டின் படிச்சாச்சா? எஸ். தமிழ், மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, ஒடியா. வெரி குட் ராஜ்குமார், தர்ஷினி, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாமா? எஸ். ஸோ இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் தரேன். அந்த பிடிஎஃப்ல ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர் கீ ரெண்டுமே சேர்த்து நான் தந்துடுறேன். சரியா? ஸோ இயர் வந்து மஸ்ட் போடணுமா? இயர் ஞாபகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தப்பு தப்பாக போடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாமா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு லாஸ் இருக்குது, அண்ட் இதை நீங்கள் மீறினீங்கன்னா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஸோ அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி எப்படியெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறதோட பேசிக் ஃபண்டமெண்டல் லாவை தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்க போகுது, எப்படி இந்த கண்ட்ரி வந்து நடக்க போகுது, அண்ட் இந்த மக்கள்லாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற பேசிக் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்க போகுது. சரியா? ஓகே. ஸோ லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம்ல கீழே இருக்க எதெல்லாம் ரைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற எல்லா மக்களுக்குமே. ஸோ ஒரு மக்களுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான உரிமைகள் என்னென்னலாம் இருக்கு மக்களுக்கு. சரியா? பார்த்தலாமா? எஸ். Okay, so originally the constitution provided for 7 fundamental rights. So ஒவ்வொரு மனுஷனுக்கும், இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் 7 அடிப்படை உரிமை இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தான் 7 இருந்துச்சு, இப்போ 6 மாத்திட்டாங்க. ஒன்று, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் எப்போவுமே ஈக்குவல் தான், ஒருத்தன் அதிகம் ஒருத்தன் வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம். ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ எந்த ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு தெம். ஸோ ஹிந்துவாக இருக்கணுமா, கிறிஸ்டினாக இருக்கணுமா, இல்லை இஸ்லாம் ஃபாலோ பண்ணணுமா, அது எல்லாமே முக்கியமாக அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. வேறு யாருமே அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. தென் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது என்னன்னா, நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காற்று, மண், தண்ணி, இதெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணி நம்மளே வந்து தீர்த்து கட்டிடக்கூடாது. அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கே யாருக்கும் உரிமை கிடையாது. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இந்த தேவையில்லாமல் பேசுகிற எல்லாரோட ஐடியுமே வந்து பிளாக் ஆகும். எஸ், என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. ஸோ ராஜ்குமார் அண்ட் தர்ஷினி எல்லாமே என் கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி எல்லாருமே என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அண்ட் நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கேட்டுட்டு அப்புறம் போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. இப்போவே என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. சரியா? நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னாலும் இன்னுமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம் இல்லையா? நாளைக்கு எக்ஸாம் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் அவசரமாக படிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸோட படிக்கணும். நாளைக்கு எக்ஸாமே. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் மென்ட் பை சிட்டிசன்ஷிப் பார்க்கலாமா? ஆதித்யா ஸ்பேம் பண்ணுறீங்க, உங்களோட ஐடி பிளாக் தான். ஓகே. ஸோ வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப் பார்க்கலாமா? ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன? குடிமகன், குடிமகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? ஒரு நாட்டோட குடிமகன் இல்லை குடிமகளுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம். இப்போ சிட்டிசன்ஷிப்னா என்ன, அந்த குடிமகள் குடிமகன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ த வேர்ட் சிட்டிசன் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் சிவிஸ். சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வந்துச்சு. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஆர் அ ஸ்டேட். ஸோ ஒரு மாநிலத்தோட இல்லை ஒரு நாட்டோட அந்தக்குள்ள வாழ்கிற மக்களை, வசிக்கிற மக்களை தான் வந்து சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருந்தாலும், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் பிறந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஸ் தான். உங்களோட ஸ்டேட் நேம் வச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆந்திரால பிறந்திருந்தாலும் யூஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். தமிழ்நாடு பிறந்திருந்தாலும்
யூஆர் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். டெல்லியில் பிறந்திருந்தாலும் யூஆர் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சிட்டிசன்ஷிப் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் நிறைய ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லாஸில் ஆர்டிகல் 5 to 11 பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்கு கீழே சிட்டிசன்ஷிப் பற்றி இன்னும் நிறையா சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். சரியா? நெக்ஸ்ட், வாட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி பார்க்கலாமா? சாய், ஐ எம் பிளாக்கிங் யூ. டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஓம் பிரகாஷ், நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னா மேக்ஸ் லைவ் இப்போ தான் முடிஞ்சுது. அதை அட்டென்ட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்துருங்க. எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன் கண்டிப்பாக நான் வந்து ஸ்ராவணி மேமை போட சொல்கிறேன். சரியா? நேத்தே வந்து சொல்லிட்டாங்க மேம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். இட் இஸ் டிக்ளேர்ட் இன் டைம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ். பெரிய துயரம் கஷ்டம் வரும்போது தான் இதை வந்து நம்ம சொல்லுவோம். த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி இஃப் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் இந்தியா security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. ஸோ யாரு தான் அந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை அறிவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஒரு நாட்டோட பிரசிடென்ட் தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஒரு ரூல் எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 352 இருக்குது. இந்த எஸ் பசங்களா, நான் இப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுமா இல்லை கிளாஸ் எடுக்கணுமா நீங்களே சொல்லுங்கள். எல்லாருமே வந்து மேம் டெல் மை நேம், மேம் ரிப்ளை மீ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லை கிளாஸ் எடுக்கணுமா? இந்த கொஷின்ஸை சொல்லிக் கொடுக்கணுமா? ஸ்டடிங் கேர்ள், உங்களோட ஐடி இப்போ பிளாக் ஆகும். எஸ், ஓகே. எஸ் அனிதா ஜாய், திஸ் இஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்க பிரசிடென்ட்டுக்கு தான் இந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 352 சொல்லியிருக்காங்க. அண்ட் அவருக்கு மட்டும்தான் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை அறிவிக்கிறதுக்கும் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. எப்போ மட்டும்தான் அவர் சொல்லுவார், இந்த நாட்டோட சேஃப்டி மொத்தமாகவே வந்து போக போகுது, ஏதோ ஒரு வார் வரப்போகுது அப்படின்றப்ப அவர் அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா மற்ற நாட்டோட மிலிட்ரி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வருது, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா அதுதான், மற்ற நாடுகள் வந்து நம்மளை வந்து படையெடுப்பு செஞ்சு வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம், பேசிக்கா டேஞ்சர் இருக்கும்போது. சரியா? ஸோ சாப்டர் 2 பார்த்துடலாமா? எஸ். ஸோ பேபி ஐ எம் பிளாக்கிங் யூ. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்காதீங்க, பேசினா உங்களோட ஐடி பிளாக் ஆகும். எத்தனை ஐடி இப்போ நான் பிளாக் பண்ணியிருக்கேன் நீங்களே பாரு. ஓகே, அண்ட் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் கைடில் இல்லை மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கைடை பார்த்து மார்க் தர போகிறது கிடையாது, உங்களோட டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தான் மார்க் தர போகிறாங்க. உங்களோட சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கைடில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை எழுதுனா மார்க் வருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இதில் ஏதாவது நீங்கள் எழுதாமல் விட்டீங்கன்னா மேபி மார்க் வராமல் கூட போகலாம். அதனால நீங்கள் கைடை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. என்றைக்குமே படிக்கும்போது டெக்ஸ்ட் புக்கை வச்சு படிங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இமினன்ட் அப்படின்னா வந்து இம்மீடியட்டா, லைக் உடனடியா நடக்கக்கூடியது. சரியா? தர்ஷினி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ சாப்டர் 2ல ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். ஸோ ஒரு கண்ட்ரியோட இந்தியா, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. இந்தியாவில் எப்படி பிரசிடென்ட் வந்து எலெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலெக்டோரல் காலேஜ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இப்போ நம்ம போடுற ஓட்ஸ் எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த பார்ட்டி ஜெயிச்சது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி நேஷனல் வைட்ல இருக்கு, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நேஷனல் பார்ட்டிஸ். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நம்மளோட ஸ்டேட்குள்ள இருக்க பார்ட்டிஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஓட் பண்ணும்போது எத்தனை ஓட்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு, எந்த பார்ட்டி இப்போ லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் அது எந்த பார்ட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அந்த பார்ட்டியில் இருக்க எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க நம்மளோட பிரசிடென்ட் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறத. அந்த மாதிரி ஓட் பண்ணி யார் அதிகமான ஓட்ஸை வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்து பிரசிடென்டாவோ இல்லை பிரைம் மினிஸ்டராவோ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்க. ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா யாருடைய பங்கு அதிகமாக இருக்கு. இப்போ 100 பேர் இருக்காங்க, 60 பேர் ஒருத்தருக்கு ஓட் போட்டிருக்காங்க, இல்லை 30 பேர் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா யாரை சூஸ் பண்ணுவாங்க? அதிகமாக யாருக்கு ஓட் போட்டிருக்காங்களோ அந்த 60 பேரோட ஓட்ஸ் யாருக்கு போயிருக்கோ அவங்கள தான் வந்து பிரசிடென்டாவோ இல்லை பிரைம் மினிஸ்டராவோ சூஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் அண்ட் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு தடவை தான் ஓட் போட முடியும். நான் ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டெசிஷன் ஃபிக்ஸ்டு தான். நான் இன்னொருத்தரை வந்து மாத்திட்டெல்லாம் இருக்க முடியாது. சரியா? நெக்ஸ்ட், ரைட் நாட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மணி பில். பார்க்கலாமா? மதுமித்ரா, இப்போ டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? எஸ், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். அந்த ஓட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இல்லை நான் தெரியாமல் இவருக்கு ஓட் பண்ணிட்டேன், நான் இப்போ வந்து இந்த ஓட்டை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. சரியா? எஸ். ஸோ இப்போ ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மணி பில். மணி பில் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், ஒரு சில பொருள்லாம் வாங்குறோம், அதுக்கு ஒரு பில் தராங்க இல்லையா? இப்போ அந்த பில் அப்படிங்கிறது என்னது? நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எப்படி செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட அது ஒரு சம்மரி தான் இல்லையா? அதே மாதிரி இந்த மணி பில் அப்படிங்கிறது கண்ட்ரிக்கும் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாகவும் இருக்குது. ஸோ கண்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில அமௌண்ட் எல்லாமே வந்து கிரெடிட் ஆகும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ரோட் போடணுமா, யூனியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு சில காசு கொடுக்கும். அதே மாதிரி ஆந்திராவில் ஏதோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா, யூனியன் கவர்மெண்ட் ஒரு காசு கொடுக்கும். ஸோ காசு கொடுத்தா மட்டும் போதுமா? இவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால மணி பில்லும் வந்து அவங்க போட்டு வச்சுக்கணும். நீங்கள் கொடுத்த காசை நான் இப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கு இவ்வளோ மணி ஆச்சு அப்படிங்கிறத அவங்க சம்மரி மாதிரி கொண்டு போய் கொடுக்கறதா மணி பில்னு சொல்லுவாங்க. ஸோ மணி பில் இன் ஜென்ரல் கவர்ஸ் த இஷ்யூ ஆஃப் ரெசிப்ட் அண்ட் ஸ்பெண்டிங் ஆஃப் மணி. எவ்வளோ காசு நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு ரெசிப்ட் தான் அது. பாரோவிங் பை தி கவர்மெண்ட், டேக்ஸ் லாஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி எக்ஸெட்ரா. ஸோ எல்லா கணக்கு வழக்குகளையும் வந்து நம்ம சம்மரி மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து மணி பில்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் வந்து அங்கே போய் படிப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்னா சீஃப் மினிஸ்டர் போய் மணி பில்லை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வேற ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மணி பில் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல, அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். தென் ஸோ சாப்டர் 3 பார்த்துடலாமா? எஸ். ஷால் வி என்டர் இன்டு சாப்டர் 3? யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். எஸ், கான்ஸ்டிடியூஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 3 போயிடலாமா? ஓகே. பஞ்சவர்ணம், என்னோட 10th மார்க் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் புதஞ்சு போன ஹிஸ்டரி. யூ ஆர் ஹியர் டு மேக் ஹிஸ்டரி. ஓகே. எஸ், மலிஷம், வெரி குட். இப்போ 3rd சாப்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what are the qualifications of appointment of governor? ஓகே, ஹரிகிருஷ்ணா, உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் வந்து வேணும், 2-3 மார்க்ஸில் தரவாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ நம்ம ஒரு மேரத்தான் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஃபார் 10 hours 45 minutesக்கு மொத்தம் ஒரு மேரத்தான் இருக்கும். அந்த மேரத்தானில் வந்து எல்லா 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செஷன் போய் பார்த்துருங்க. சரியா? ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பார்க்கலாமா? ஸோ ஒரு கவர்னராக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ ஹீ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாக்குள்ளே பிறந்து இந்தியாக்குள்ளே வளர்ந்து அண்ட் அவருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இங்கே இந்தியாக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். ஸோ அவருக்கு மினிமம் 35 வயசாவது ஆயிருக்கணும். அண்ட் அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது. இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், இப்போ எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவாவோ இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? கவர்னராக வரும்போது அந்த பொறுப்பெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் வரணும். ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். இந்த கவர்னர் அப்படிங்கிற பதவியை தாண்டி அவருக்கு வேற எந்த தொழிலுமே இருக்கக்கூடாது. அதனால அவர் வந்து காசு சம்பாதிக்க கூடாது. சரியா? ஓகே, கிளியரா?
டென்டாஷியன் ஃபேன்ஸ் நேற்று தானே மேம் எஸ்எஸ் ரிவிஷன், உங்களுக்கு நேற்று இருக்கலாம், நிறைய பேருக்கு நாளைக்கு தான்ப்பா எஸ்எஸ் ரிவிஷன். சரியா, மெஜாரிட்டி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கு, சோஷியல் ஒரு சில பேருக்கு இருக்கு. அதனால மேக்ஸ் லைவ் ஜனஸ்ருதி மேம் இன்னைக்கு போனாங்க 6:30 to 7:30. ஸோ 7:30க்கு நம்ம சோஷியல் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா, யாருக்கு எந்த எக்ஸாமோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் இருக்க கொஷின்ஸ் பார்த்துடலாமா? Yes. ஸோ சாப்டர் 4ல் இருக்க ஃபஸ்ட்டு கொஷினே வந்து ஒரு 2 மார்க் கொஷினும் கூட, அட் த சேம் டைம் ஒரு 5 மார்க் கொஷினும் கூட. லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். ஸோ பஞ்சஷீல் யாருக்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். சரியா, அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? ஒப்பந்தம். 2 பேருக்கு நடுவில் நீ இதை பண்ணு நான் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகே, நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுறதான் அக்ரிமெண்ட். இது 2 நபருக்கு நடுவில் நடக்கலாம், இல்ல 2 முழு நாடுக்கு நடுவுல நடக்கலாம். இப்ப பஞ்சஷீல் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரிக்கும் நடுவுல சைன் பண்ணது அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து சைன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ஓகே நாங்க இதுக்கு மேல அடிச்சுக்க மாட்டோம், நல்லா என்ன சொல்றது, ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட நாங்கள் அமைதியாக வந்து எங்கள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பஞ்சஷீல் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, என்னென்னலாம் ஒத்துக்கிட்டு அவங்க சைன் பண்ணாங்க? மியூச்சுவல் நான் அக்ரெஷன். நானும் அவங்க மேலே படையெடுப்பு பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதே மாதிரி அவங்களும் என் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, அண்ட் அதே மாதிரி மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ். இப்போ சைனாக்குள்ள நடக்கிற விவகாரம் எல்லாமே சைனா கவர்மெண்ட் பார்த்துக்கும், இந்தியன் கவர்மெண்ட் அதில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி இந்தியாக்குள்ள நடக்கிறது எதுலையுமே வந்து சைனாவோட கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அதுதான் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, then equality and cooperation for mutual benefit. ஸோ நான் வந்து கோஆப்ரேட் பண்ணிப்போம், இந்தியாவும் சைனாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணிப்போம். எதுக்காகனா அதனால அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும், எனக்கும் ஒரு நல்லது நடக்கும். தட் இஸ் மியூச்சுவல் பெனிஃபிட். தென் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அமைதியான ஒரு வாழ்வு வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்றதுனால. ஸோ பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க சைன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட் பார்க்கலாமா? இங்கிலீஷ் லைவ் இல்லை டென்டாஷியன் ஃபேன்ஸ், பட் இங்கிலீஷில் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸ்பாட் தி எரருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்பாட் தி எரருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டென்சஸோட லிங்க் இருக்குது, கொஷின் டேக்ஸோட லிங்க் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்குது. அண்ட் இதை தாண்டியும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலே ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட், கம்யூனிட்டின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு 10th இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே இருக்குது. வெக்காபுலரி, கிராமர் வீடியோஸ் எல்லாமே இது வரைக்கும் போட்டது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் நிறைய வீடியோஸ் இனிமேலும் நான் போட போகிறேன். சரியா, ஓகே. ஆதித்யா இங்கே வந்து ஸ்பாம் பண்ணிங்கன்னா இந்த ஐடியும் பிளாக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட். ஸோ நான் அலைன்ட் மூமெண்ட் அப்படின்னா என்ன? இந்த ஹிஸ்ட்ரியில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? அதே மாதிரி இந்த நான் அலைன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா கண்ட்ரீஸையுமே வந்து 2 நாடு தான் வந்து ஆளணும்னு நினச்சாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. அவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே எய்தர் அமெரிக்காவுக்கு கீழே வரணும் இல்லை ரஷ்யாவுக்கு கீழே வரணும். அண்ட் இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி மாதிரி இருக்கணும் ஃபார் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சில பேர் அப்படின்னா அந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, நாங்கள் தனியாக தான் இருப்போம், இந்த 2 குரூப்பு கூடயுமே நாங்கள் சேர மாட்டோம், அமெரிக்காக்குள்ளேயோ வரமாட்டோம், ரஷ்யாக்குள்ளேயோ வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்னது தான் நான் அலைன்ட் மூமெண்ட். சரியா, ஸோ இதில் யாரெல்லாம் இருந்தாங்க? இந்தியா இருந்துச்சு. இந்தியாவில் அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார், யூகோஸ்லோவியாவில் டிட்டோ இருந்தார், எஜிப்ட் இருந்துச்சு, அதில் நாசர், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே க்ருமா ஆஃப் கானா. ஸோ இந்த 5 நாடுகளும் நான் அலைன்ட் மூமெண்ட்டில் செப்பரேட்டாக தான் இருந்தது. எந்த ஒரு குரூப்புக்கு கீழேயும் இவங்க 2 பேருமே போகலை. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், what was the reason for India to choose the path of non-alignment? பார்க்கலாமா?
எஸ், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட்? ஏன் இந்தியாவிலிருந்து ஜவஹர்லால் நேரு நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாத்துக்குள்ள போனாரு? ஏன் அமெரிக்காவுக்கு கீழேயோ இல்லை ரஷ்யாவுக்கு கீழேயோ வரல? அதுதான் பார்க்க போறோம். சரியா? Yes, they are the founding fathers of NAM. So architects of non-aligned movement அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை who are the founding fathers of NAM அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆன்சர் வந்து ஒண்ணுதான். சரியா? ஓகே பசங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஏன் வந்து இந்தியா இந்த நான் அலைன் மூமெண்ட்டுக்குள்ளே போச்சு? why not coming under அமெரிக்கா ஆர் ரஷ்யா? பார்த்தலாமா? ஸோ நேரு தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யாவோட எண்ணம் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தெரியும் போது இவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா கண்ட்ரீஸையுமே வந்து என்ன பண்ண நினைச்சாங்க, அவங்களுக்கு கீழே கொண்டு வர நினைச்சாங்க. Okay, they were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. ஆசிய கண்டத்திலையும் ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் நான் வந்து ஒத்து போக மாட்டேன், பணிய மாட்டேன்னு சொல்லி தான் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவர் கடைப்பிடிச்சாரு. ஸோ என்ன பண்ணாரு, அமெரிக்காவுக்கு கீழேயும் போகல, ரஷ்யாவுக்கு கீழேயும் போகல, இவர் தனியா இருந்தாரு. சரியா? Okay, so mention the main tools of foreign policy. பார்க்கலாமா? Yes, mention the main tools of foreign policy. Foreign policy அப்படின்னா என்ன? Yes, ராஜ் கிரிஷ் 16. அதே தான் நான் உங்ககிட்டயும் கேட்குறேன். என்னோட ஆன்சர் பாருங்க, என்னோட நேம் சொல்லுங்க, எல்லாமே சொல்றீங்க, கரெக்ட் தான். பட் நாளைக்கு உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்கு நான் சொல்லி கொடுக்கறது பண்ணணுமா இல்லை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஐ டூ வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, டக்குன்னு நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும், கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே போச்சு. ஓகே, ஸோ மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி பார்த்தலாம். இப்போ ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? ஓகே, அடிச்சுக்கிறாங்களா, சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்லை எதிரி நாடா இருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் ஃபாரின் பாலிசி. ஸோ த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் ட்ரீட்டிஸ். நிறைய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணிப்பாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலிமா ஓகே, நான் என்னோட நாட்டிலிருந்து இந்த பொருள்கள் எல்லாம் உனக்கு தரேன், நீ உன்னோட நாட்டிலிருந்து இந்த பொருள்கள்லாம் எனக்கு தா அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் உனக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், நீயும் என் கூட சண்டை போடாத, நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாதன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரீட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணிப்போம். எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக லா ரிலேட்டடான ஒரு சில அக்ரிமெண்ட்ஸும் வந்து சைன் பண்ணிப்போம். அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னொரு கண்ட்ரி கிட்ட போய் பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு நிறைய அம்பாசிடர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கிடையாது. இப்போ அந்த அம்பாசிடரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளோட முடிவு என்ன அப்படிங்கிறத மற்ற கண்ட்ரீஸ்க்கு தெரிய வைக்கணும். அப்போ அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்தியா அண்ட் சைனாக்கு நடுவில் ஒரு அம்பாசிடர் இருப்பாரு, அவருக்கு சைனீஸும் தெரியும், இந்தியாவில் இருக்க மேபி மேஜராக ஹிந்தி தெரியலாம் அண்ட் அவரோட மதர் டங் தெரியலாம். இப்போ அதே மாதிரி இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் ஒரு அம்பாசிடர் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபாரின் எய்ட் அப்படின்னா ஹெல்ப், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வர ஹெல்ப். ஓகேவா? இப்போ நம்மளுக்கே ஒரு கஷ்டம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ சவுத் இந்தியாவில் நிறைய கடல் தான் இருக்குது, திடீர்னு ஒரு சுனாமி வருது, அந்த சவுத் இந்தியாவில் நிறைய பார்ட்ஸ் வந்து மூழ்கிடுச்சு அப்படின்னே வச்சுக்கோங்க. அப்போது மற்ற கண்ட்ரீஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவாங்க, அவங்களோட காசு கொடுப்பாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் ஃபாரின் எய்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்கிறது. அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். இப்போது பார்டர் பிரச்சனை வரதே எதனால அப்படின்னா அந்த மிலிட்ரி சண்டைனால தான், ரைட்? ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் என்ன சண்டை அப்படின்னா அந்த மிலிட்ரி லைனில் தான் ரொம்ப பெரிய சண்டையாக இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் ஃபாரின் பாலிசி அஃபெக்ட் ஆகலாம். சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 5ஓட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? எஸ் ரவீந்திரா ஆர், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் ஆஸ் வெல் ஆஸ் பப்ளிக் எக்ஸாம். ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இதோ சிவிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா கூட எக்கனாமிக்ஸ் போய்க்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா? நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? சாப்டர் 5. எஸ், எல்லாருமே ரெடியா?
படிச்சிட்டீங்களா என் கூட சேர்ந்து? அண்ட் யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணியோ உடனே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து இன்டீரியர் கொஷின்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புக் பேக் கொஷினாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தோ இந்த சாப்டர் 5 முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். வென் லைவ் வில் எண்ட்? ஐ டோன்ட் நோ ராஜ்குமார். எப்போவுமே நாங்கள் லைவ் வரும்போது இப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சிட்டு வரதில்லை. இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு தான் நினச்சிட்டு வரோம். அந்த இவ்வளோ போர்ஷன்ஸ் எப்போ எங்களால் முடிக்க முடியுதோ அப்போ லைவ் முடிஞ்சிடும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து சிவிக்ஸில் சாப்டர் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்? ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்க்கலாமா? எஸ், ரெடியா எல்லாரும்? ஒன்று ஜப்பான்னு சொல்லணும், இல்லை இந்தியான்னு சொல்லணும். இது என்ன மேம் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட்டு? எஸ், ஸோ ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்தியாவிலேருந்து ஒரு 30,000 பீப்புளை கொண்டு போயிட்டு ஜப்பானில் ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஜப்பானில் வந்து டெக்னாலஜி இன்னுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, இந்தியாவில் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து ஒரு 30,000 மக்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜப்பானில் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், ஜப்பான் அனௌன்ஸ்ட் இட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரெயினிங் 30,000 Indian people in the Japan India Institute of Manufacturing, JIM. Okay, they provide Japanese style manufacturing skills to enhance India's manufacturing industry base and contribute to Make in India and Skill India initiatives. இப்போ நிறைய நாடுகளுக்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்கும், நம்ம நாட்டோட பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற நாடுகளோட பொருளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது அட் த சேம் டைம் நம்ம தான் வந்து அந்த டெக்னாலஜியில் வந்து பாயினராக ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்தியாலையும் இருக்குது. ரைட்டா? நம்ம அந்த நாட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நாட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்கலாக எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் தான். வை நாட் மேக் இன் இந்தியா? நம்மளே தயாரித்து நம்மளே அதை உருவாக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போது ஜப்பானில் ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் சூப்பர் அட்வான்ஸ்டாக இருக்குன்னா எவ்ரி டைம் அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் ஜப்பான் திடீர்னு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நம்மளுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைலாம் வேணாம், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சூப்பராக அஃபெக்ட் ஆயிடுவோம். அட் த சேம் டைம் அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம வாங்க முடியும். அது இன்னொரு டைம் லாஸும் கூட இல்லையா? அவங்க ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்க ரொம்ப வந்து விலையேற்றி சொன்னாங்கன்னா நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நிறையா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை உருவாக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது. ஸோ ஜப்பானில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட நாட்டுக்குள்ளே அந்த மிஷின்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் தான் இன்னுமே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். மேக் இன் இந்தியானா என்ன? எல்லாத்தையுமே நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளே பண்ணிப்போமே, ஏன் இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட், லிஸ்ட் எனி 5 global grouping in which India is a member. பார்க்கலாமா? ஃபிலோமின் ராஜ், உங்களுக்கு தான் சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு நாளைக்கு தான் சோஷியல் எக்ஸாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ லிஸ்ட் எனி 5 global grouping in which India is a member. ஸோ எந்தெந்த அமைப்புகளுக்கு கீழெல்லாம் இந்தியா ஒரு மெம்பராக இருக்கு? ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர் ஃபார் ஃபார்மல் groupings like BIMSTEC, NAM, SAARC, G20 and SCO. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. BIMSTEC, NAM, SAARC, G20, SCO. ஸோ இதுக்கு ஒரு கதை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஹாஃப் இயர்லி டைம்ஸ் ஐ திங்க் செகண்ட் மிட் டேர்ம்லேருந்து இந்த கொஷின் படிச்சுட்டு வரோம். அண்ட் செகண்ட் மிட் டேர்மில் ஹாஃப் இயர்லியில் எல்லாத்துக்குமே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? ஞாபகம் இருக்கவங்க அந்த கதையை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐபிஎஸ்ஏலாம் இல்லை. ஓகே, சோட்டா பீம் கதையா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? ஸோ நிறைய பேர் இப்போ தான் வந்து புதுசாக லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கதையை நான் இப்போ புதுசாக சொல்கிறேன். ஸோ தட் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னா சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோட்டா பீம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஸோ சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவர் ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிட்டார், அதுதான் ஸ்டெக்.
சரியா? அப்போ ஒரு இடத்துல வந்து இன்னொரு விலங்கு ஏதோ ஒரு அனிமல் வருது. ஸோ அந்த அனிமல் வந்துட்டு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சோட்டா பீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நேம் தான் நாம். சரியா? ஸோ சோட்டா பீம்ல பிம் ஸ்டக் ஆயிடுச்சு, ஸ்டெக் பிம் ஸ்டெக். தென் நேம் என்னன்னு கேட்கறது தான் நாம். சரியா? தென் இது என்ன பண்ணுது, இந்த சோட்டா பீமோட காலை வந்து ஷார்க்கு கடிச்சிருச்சு. சரியா? சுறா மீன் கடிச்சிருச்சு. அதனால தான் அது ஸ்டக் ஆகி அங்கேயே நின்றுச்சு. ஸோ ஷார்க்கு தான் சார்க், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஷார்க்கு தான் சார்க். இப்போ இந்த இன்னொரு ஹெல்ப் பண்ற அனிமல் வந்துச்சு இல்லையா, அப்படியா, ஐயோ சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போகும்போது இதுக்கு வழி பொறுக்கவே இல்லை. சரியா? ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ஜிஹெச் அப்படின்னு வரும் இல்லையா, ஹெச் மட்டும் மறந்துடு. ஸோ ஜி ஞாபகம் வச்சுக்கோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால ஜி. அது 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, அதனால G20. ஸோ போகிற வழியெல்லாம் இது வழி தாங்க முடியாமல், அவ்வளோ பெரிய சுறா மீன் வந்து காலை கடிச்சா எப்படி இருக்கும், அதனால வழி தாங்க முடியாமல் இந்த சோட்டா பீம் என்ன பண்ணுறான், ஐயோ வலிக்குதே ஷோ அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். ஸோ ஷோ தான் SCO, ஸ்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ சோட்டா பீம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான், பிம்ஸ்டெக். அவனோட பேர் என்னன்னு சொல்லி இன்னொரு அனிமல் வந்து கேட்குது, அதுதான் நேம் தான் நாம். ஸோ ஷார்க் வந்து கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஷார்க்கு தான் சார்க். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, விச் இஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். அப்போ G20. லாஸ்ட்டாக வந்து ஸ்கோ, ஷோ என்னால் முடியலையே அப்படின்னு வந்து புலம்பிகிட்டே போகிறான் சோட்டா பீம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சஜானாஜா மேக்ஸ் லைவ்னு சரி சொல்கிறீங்க. சரி, அப்போ 6:30க்கு மேக்ஸ் லைவ் அட்டென்ட் பண்ணீங்களா? யாரெல்லாம் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே இன்னைக்கு மேக்ஸ் லைவ் போச்சு. அந்த மேக்ஸ் லைவோட ரெக்கார்டிங் நம்மளோட சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. தென் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்க அப்படின்னா ஐடி பிளாக் ஆகிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். மென்ஷன் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். பீனா பிரேசில். ஸோ இது வந்து பிரிட்டன் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இல்லை பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி சார்க்கோட ஞாபகத்தில் எழுதிடாதீங்க. இட் இஸ் பிரேசில். ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா? ஓகே. ஸோ பிரிக் நேஷன்ஸ் என்னென்ன, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. தென் நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவை சுற்றியும் பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ் என்னென்ன. ஸோ இந்தியாவோட ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேலே இருக்கிறது நார்த். சரியா? மேப் நம்ம எடுத்துட்டோம், இந்தியா அவுட்லைன் மேப் எடுத்தோம் அப்படின்னா அதில் மேலே சைடு இருக்கிறது நார்த்து, கீழே சைடு இருக்கிறது சவுத்து, லெஃப்ட் சைடு வெஸ்ட்டு, ரைட் சைடு ஈஸ்ட்டு. சரியா? அப்போது மேலே நார்த்துக்கும் லெஃப்டில் இருக்க வெஸ்ட் சைடுக்கும் நடுவில் சென்டரில் போச்சுன்னா அது நார்த் வெஸ்ட். அதே மாதிரி இந்த சைட் வந்தால் அது நார்த் ஈஸ்ட். அதுவே கீழே வந்தால் ஈஸ்ட் அண்ட் சவுத் இருக்குமா, அப்போ சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 8 டைரக்ஷன்ஸ் இருக்குது. அதில் மேஜராக 4 டைரக்ஷன்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இதில் வந்து சப் டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பக்கத்தில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவோட நார்த்து வெஸ்ட்டு இந்த சைடு ஒரு கிளாக்கோட அந்த 10 o'clock டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, 10 நம்பர் எங்கே இருக்கும் ஒரு கிளாக்ல, அந்த டைரக்ஷனில் எனக்கு என்ன இருக்குது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. அதுவே நார்த் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாமே இருக்குது. தென் ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ், நம்மளோட அந்த பே ஆஃப் பெங்கால் பக்கத்தில் வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குமா, கொல்கட்டாக்கு பக்கத்தில் மார்க் பண்ணுவீங்களா, ஸோ தட் இஸ் பங்களாதேஷ். தென் அப்படியே ஈஸ்டில் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா மியான்மர் இருக்குது. அதுவே கீழே சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் ஐலாண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்த கொஸ்டினும் உங்களோட ஜியோகிரஃபியில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கிட்டத்தட்ட சேம் ஆன்சர் தான். ஓகே? எஸ். ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர் பார்டர் வித் இந்தியா? நீங்களே கவுண்ட் பண்ணுங்களேன். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் சொல்லலாம் இல்லையா. தென் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கு. பட் பார்டர் ஷேர் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்
ஷெல் ஐ ரைட் ஒன்லி கண்ட்ரீஸ்? ஏன்டா கண்ட்ரீஸ் பக்கத்தில் அது எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறத எழுதுங்க. அதுக்காக தானே நார்த்து சவுத் எல்லாம் சொல்லி தரேன் உங்களுக்கு. எஸ். ஸோ வாட் டு யூ நோ அபவுட் கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட்? பார்க்கலாமா? ஸோ இது என்ன தெரியுமா, மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு விஷயம் தான் இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். மியான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஏஷியாக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா மியான்மர் வழியாக போனால் சவுத் ஈஸ்ட் சைடில் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்போ இந்தியா வந்து இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ராமேஸ்வரம்ல பாம்பன் பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும். ஸோ இது வந்து என்னன்னா ரோடு, ரிவர், போர்ட், கார்கோ டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே சேர்ந்தது. ரோட்வேஸ் ஜாயின் ஆகும், ப்ளஸ் கடலில் போய் கலக்கிற மாதிரி அந்த போர்ட் வந்து ஜாயின் ஆகும். ஸோ தட் நான் வந்து நிறைய விஷயங்கள் கப்பலில் ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணலாம். அதுக்காக சரியா, அதுக்காக கட்டினது தான் இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். இது வந்து இந்தியா பில்ட் பண்ணிட்டு இருக்கு த்ரூ தி மியான்மர். ஓகேவா, இது வந்து இந்தியாவையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ற மாதிரி. கிளியர்? ஸோ இப்போ சிவிக்ஸோட எல்லா 2 மார்க்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் வந்து நம்ம என் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எக்கனாமிக்ஸ்குள்ள வந்துக்கலாம். ஓகே ஓகேப்பா. ஸோ கார்கோ அப்படின்னா வந்து ரொம்ப பலசரக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா பெரிய பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்கெல்லாம் கொண்டு போகும்போது டன் கணக்கில் கொண்டு போவாங்க. அதை மொத்தமாக வந்து கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது என்னவா வேணா இருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை மெஷின்ஸாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக கார்கோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே பசங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதை டீச் பண்ணுறதுக்கு யாழினி சார் வந்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு 1 hour கழிச்சு மீட் பண்ணலாம். பாய் எவ்ரிவன். ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருக்குமே நான் பக்காவாக தெரியுறேண்ணா. கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லாருமே சமத்தாக வந்து ரொம்ப நேரமாக அழகாக சிவிக்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது எந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற, எல்லா கான்செப்ட்ஸும் எல்லாருமே புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறியா? எஸ். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஹியர் வி கோ, வி ஆர் கோயிங் டு லான்ச். மாசரா பசங்களா? சரி, சிவிக்ஸ் அதிலிருந்து அப்படியே நம்ம எங்கே ஜம்ப் பண்ண போகிறோம்? ஹிஸ்ட்ரி இல்லையா? ஒரே நிமிஷம், எங்கிட்ட இருக்க பசங்களா, நான் ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி திரும்ப வரேன்டா. இல்லை, நான் மறையலை, இதுதான் உங்களுக்கு மறைய போகிறது. ஹிஸ்ட்ரி எப்படி சார்? ப்ளீஸ் அன்பிளாக் மீ, இட் வாஸ் அனதர் ஐடி. உன்னை அன்பிளாக் பண்ணிட்டாங்களா? யார் அன்பிளாக் பண்ணா சாய்? சரி, நான் பார்த்து அதை அன்பிளாக் பண்ணி விட்றேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, கிளாஸ் எடுக்கும்போது அதை அன்பிளாக் பண்ண முடியாது. இப்போ நான் முடிச்சுட்டு தான் அன்பிளாக் பண்ண முடியும். சரியா? அது ஒரு 10 நிமிஷம் வேலை, கிளாஸ் நின்று போயிடும். சரி பசங்களா, இப்போது ஹிஸ்ட்ரியில் 2 மார்க் கொஸ்டின்ஸை எல்லாருமே அழகாக ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹியர் வி கோ. ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா சாப்டர் 1ல் இருந்து, சாரி ஒரு கை காட்டுறேன், சாப்டர் 1ல் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லி தரப்போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டிட்டி. ட்ரிபிள் என்டிட்டியில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டன், யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரிட்டன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஓகே, அண்ட் ரஷ்யா. இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் என்டிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வராங்க, அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸில் வராங்க. ஓகே, யூகே, பிரிட்டிஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து நம்ம இந்தியர்களெல்லாம் ரொம்ப நாளாக வந்து ஆட்கொண்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரான்ஸும், நாளாக பாண்டிச்சேரியெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ் தான் பிடிச்சி வச்சுருந்ததான். அதனால தான் வந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திர தினமே லேட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ரஷ்யா. இவங்க 3 பேருமே அந்த குழுமத்தில், அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்ரா, வாட் வேர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் யூரோப்? ஓகே, யூரோப் இருக்குல்ல, யூரோப்புன்றது முதல்ல ஒரு கான்டினென்ட்டா அப்படி இல்லைன்னா கண்ட்ரியா? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்போம் உங்ககிட்ட. யூரோப் அப்படின்றது, ராஜ்குமார் ஷி வாஸ் ரியலி பிளாக்ட் மீ. டேய், அந்த பிளாக்கை எடுத்துடலாம் சாய், இன்னும் என்கிட்ட தான் சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ அதை விடு, கிளாஸ் கவனி. சரியா? இந்த ஐடியாவில் தான் வரல. ஓகே,
ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. யாராவது இது வரைக்கும் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணலன்னா லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுறேங்க. சரி சாய் பார்த்துக்கலாம். ஓகே, நீ என்ன பண்ண? தேவையில்லாம் பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்களே, ஏதாவது ஸ்பேம் பண்ணியா? இப்போ இந்த கதைக்கு வருவோமா, இதை முடிச்சிருவோமா? யூரோப்ன்றது கண்ட்ரியா? ஓகே, யூரோப் அப்படின்றது கண்ட்ரியா கான்டினென்ட்டா? பிக்க போகிற எல்லாரையும் இப்போ சோஷியல் எக்ஸாமு இன்னும் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 2 மாதத்தில் வச்சுக்கின்னு யூரோப் என்னடான்னு கேட்டால் அவன் கண்ட்ரின்னு போடுறான். வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் நெயில்ஸ் நானே கட் பண்ணி விட்டுருவேன், நல்லா சதையோட பிடிச்சி. கான்டினென்ட் என்னது? கான்டினென்ட். ஓகே, ஸோ யூரோப்ன்றது ஒரு கான்டினென்ட். அதில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, யூகே, ஓகே, அயர்லாண்டு, ஹாலாண்டு, நெதர்லாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எங்கே இருக்குது? யூரோப்புன்ற அந்த கான்டினென்ட்டில் இருக்குது. சொல்லினே போகலாம், இன்னும் நிறையா இருக்குது. அப்போது இங்கிலாண்டுடைய ஓகே ஜின்காயிசம், ஓகே ஜின்காயிசம், அது ஜே சைலண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதில். அப்போ இன்காயிசம், இங்கிலாண்ட்ஸ் இன்காயிசம், ஃப்ரான்ஸ் சாவ்னிசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்ச்சர் வேர் military forms of nationalism contributing decisively to the outbreak of war. இப்போது ஏன் வந்து ஒரு வார் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பற்றி இதில் பேசுகிறாங்க. சரியா, உனக்கு World War I பிரேக் அவுட் ஆகுது இப்போது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது எதனால்? இப்போ ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மிலிட்ரி ரூல்ஸை வச்சு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இங்கிலாண்டில் வந்து இன்காயிசம், ஃப்ரான்ஸில் வந்து என்னது சாவனிஸ்டிக்காக இருக்காங்க, சாவனிசம், அண்ட் ஜெர்மனியில் வந்து குல்டூர். இதெல்லாம் தான் அங்கே இருந்த மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். இதெல்லாம் தான் வந்து டிசிசிவ்லி ஒரு வார் அவுட் பிரேக்குக்கு கொண்டு வருது அப்படின்றாங்க. சரி, வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? ட்ரென்ச்னா என்ன தெரியுமா? பூமிக்கு அடியில் வந்து இப்போ நமக்குலாம் வந்து ஒயர் போடுறாங்க, கேபிள் போடுறாங்கன்னா பள்ளம் நோண்டுறாங்கல்ல, அந்த மாதிரி பள்ளம் நோண்டிப்பாங்க. பள்ளம் நோண்டிக்கிட்டு சோல்ஜர்ஸு, மிலிட்ரி லீடர்ஸு எல்லாருமே போய் அந்த பதுங்கு குழியில் போய் பதுங்கிப்பாங்க. அதுக்குள்ளே வெப்பன்ஸு, சாப்பாடு எல்லாமே அந்த குழிக்குள்ளேயே தான். அந்த குழியை விட்டு வெளியே வந்து டப்புன்னு சுடுவாங்க, திரும்ப குழிக்குள்ளே போயிடுவாங்க. கால் ஆஃப் டியூட்டின்னு ஒரு வீடியோ கேம் இருக்கும், நிறைய பசங்க அதெல்லாம் விளையாடி இருப்பானுங்க இல்லையா? ஓகே, ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்றது என்னது? ட்ரென்ச் ஆர் டிச்சஸ் டக்டு பை ட்ரூப்ஸ் enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. அப்போது எதிரந்து எதிரி சுடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுடுற புல்லட்டெல்லாம் மேலே காற்றுல தான் போகும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? பள்ளம் நோண்டிக்கிட்டு உள்ளே இருப்பாங்க. உள்ளேருந்து டபக்குன்னு வெளியே வந்து சுட்டுட்டு டபக்குன்னு திரும்ப உள்ளே ஓடுவாங்க, திரும்ப வந்து சுட்டுட்டு டபக்குன்னு உள்ளே போய்டுவாங்க. அப்படி பள்ளம் நோண்டி குழிக்கு அடியில் சண்டை போடுறதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். மைடியர் குழந்தைங்களா, சரியா? இப்போ நான் நடத்துறது எல்லாருக்கும் கிளியராக புரியுதா? ஒரு பேச்சுக்கு இப்போ உனக்கு ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னன்றது புரியுதா? 5 மார்க்கு நான் கண்டிப்பாக நடத்துகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் 2 and 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன். சரியா? 5 மார்க் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நடத்தியிருக்கோம். 2 and 3 மார்க்ஸ் தான் நிறைய வாட்டி பார்க்கல. வேணா பழைய கிளாஸ் ஒரு வாட்டி பாரு, டீட்டெயில் ஆன்சர் கண்டிப்பாக நான் நடத்துகிறேன். ப்ளஸ் நம்ம மீனு வரும்போதெல்லாம் டீட்டெயில் தானே நடத்தினாங்க, அதெல்லாம் பார்க்கலீங்களா? அடுத்து, த மெயின் லைன் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர் அண்ட் டு ரியர் பை எ சீரீஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ். என்ன சொல்லலாம்? பை எ சீரீஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ். நான் இப்போ பாரு அதில் அழகாக உனக்கு என்ன செய்கிறேன், அண்டர்லைன் பண்ணியும் இந்த ஏரோ மார்க் வச்சும் காமிக்கிறேன். த்ரூ விச் ஃபுட்டுனா என்ன? சாப்பாடு. அம்யூனிஷன்னா என்ன? ஆயுதங்கள். அம்யூனிஷன் அப்படின்றது என்னது? ஆயுதங்கள். அண்டு ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில் அண்ட் ஆர்டர்ஸ் வர் டெலிவர்ட். இந்த ட்ரென்ச் மூலயமாவே தான் என்ன பண்ணாங்க? சாப்பாடு டெலிவர் பண்ணாங்க, ஆயுதங்களை டெலிவர் பண்ணாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு சில புது சோல்ஜர்ஸ் வராங்கன்னா அந்த ஃப்ரெஷ் சோல்ஜர்ஸை டெலிவர் பண்ணாங்க. அப்புறம் லெட்டர்லாம் வரும், அந்த ட்ரென்ச்சுக்குள்ளே மாதக்கணக்காக இருப்பாங்க, ஓகேவா? அப்போது வீட்டிலேருந்து லெட்டர் வர்றது இல்லை ஏதாவது ஆர்டர் வர்றது இது எல்லாமே அது வழியாக தான் நடக்கும். த பேட்டில் ஆஃப் மர்னே இஸ் மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து பேட்டில் ஆஃப் மர்னே அந்த குறிப்பிட்ட சண்டைக்கு அது வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். ட்ரூப்ஸ்னால் என்ன சார்? ட்ரூப்புன்றது ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். இப்போது ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10 சோல்ஜர் போவாங்க, ஒரு ட்ரென்ச்சில் ஒழிஞ்சிப்பாங்க. அவங்க 1 மாதம் 2 மாதத்துக்கு உள்ளே இருந்தே சண்டை போடுவாங்க. இப்போது அடுத்து இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் சாவலைன்னா இன்னொரு 10 பேர் வந்து இவங்கள ரிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரிலீவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி குழுவாக ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து குழுவாக இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால் இட் அஸ் ட்ரூப்ஸ். சரிங்களா? ஸ்ராவணி மேம் இப்போ வரலடா. ஸ்ராவணி மேம் இன்னொரு கிளாஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது 11th 12th, அதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. சரியா? இப்போது
லிஸ்ட் அவுட் த எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு குழுமம் இருந்துச்சு, ஒரு டீம் இருந்தாங்க, அதில் நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒத்து வரல. அவங்க இல்லைங்க அது வேலைக்கு ஆகாது, சாரி வி கேனாட் பி அ டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ த லீக் appeared to be an organization of those who were victorious in the first world war. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னது, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டீமில் இந்த குழுவில் இருந்தவங்க எல்லாருமே என்னவா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிச்சவங்க தான் இந்த டீமில் இருந்தாங்களாம். இது வந்து ஜெயிச்சவங்க டீம், சரியா. சின்ஸ் இட் லேக்ட் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். இப்போ என்னன்னா, இது ஒரு குழுமமாக இருந்தாலும் இந்த டீமுக்குன்னு ஒரு மிலிட்ரி பவர் இல்லை. அப்போ இவங்களுக்கு மிலிட்ரி பவர் இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ தம்பி இவன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் யாரா அப்படின்னு மற்ற கண்ட்ரி சண்டை போட்டுனே தான் இருக்குது. ஏன்? ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி இல்லை. இவங்க கையில் துப்பாக்கி, ஏவுகணை, பீரங்கி எல்லாத்தையும் வச்சுக்கின்னு தம்பி சண்டை போடாத அப்படின்னாங்கன்னா, ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஆனால் இங்கே பிரச்சனை வந்து என்னது, அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இல்லை, சரியா. ஸோ அதனால தான் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றாங்க. அடுத்து, the founders of this peace organization underestimated the power of nationalism. நேஷ்னலிசம் உடைய பவரை இவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, the principle of collective security could not be applied in actual practice. எல்லாருக்குமான சேர்ந்த ஒருமித்த பாதுகாப்பு, எல்லாருக்குமே சேர்த்து கலெக்டிவாக ஒரே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றத இவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியலை, சரியா. டேய் தம்பிங்களா, ஏதோ தெரியாமல் உன்னைய பிளாக் பண்ணிட்டு போயிட்டா உட்காந்து கதை பேசுகிறானுங்க, படிக்க வேண்டியதை விட்டுடுதுங்க நம்ம பிள்ளைங்க இல்லையா. யார் யார் பிளாக் ஆகிருக்கையோ எல்லாருமே நான் எடுத்து விடுறேன், சரியா. ஸோ யூ டோன்ட் ஒரி அபவுட் தட். ஆனால் இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என் கூட சேர்ந்து படிக்கணும். சோஷியல் ஆன்சர் கீ ப்ளீஸ், பிடிஆர் கேமிங் வந்து முறைச்சிக்கினே போடுறான். கண்ணு சோஷியல் ஆன்சர் கீ நான் கொடுக்குறேன் இரு, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின்லாம் கற்றுக்கலாம். இப்போ சாப்டர் 2ல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம். ரோமில் முசோலினியோட மார்ச் இருக்குல்ல, ஓகே, அதனால் என்ன பயன் அப்படின்றத பற்றி இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அக்டோபர் 1922, ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லாங் மினிஸ்டீரியல் கிரைசிஸ், முசோலினி ஆர்கனைஸ் த ஃபேசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ரோம் நகரத்தை நோக்கி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மார்ச் பண்ணுறாரு. மார்ச்னா என்ன, கும்பலாக ஒரு 1000 பேர் நடந்து போகிறாங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி, சரியா. எப்போ 1922ல், ஓகே, ஒரு அந்த மினிஸ்டீரியல் கிரைசிஸ்ன்றாங்களே என்ன, அப்போது அங்கே இருந்த அமைச்சர்களால் இருந்த பிரச்சனை, சரியா. அப்போது அந்த கண்ட்ரியில் அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸால் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் எதிர்த்து ஒரு மார்ச் நடந்து போகிறார். அப்போது இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். அப்போது இவ்வளோ பெரிய படையை திரட்டி, யாரா அவன் இவ்வளோ தைரியமாக நடந்து வரான், சத்தியமாக இவன் மதுரக்காரனாக தாண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து, அங்கே இருக்கிற மன்னர் அந்த ராஜா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, முசோலினியை கூட்டு, நீயே ஒரு அரசாங்கத்தை அவன், ஓகே, எங்களைய குறை சொல்கிறல்ல, நீ ஒரு கவர்மெண்ட்டை வா வந்து ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல, சரியா. அடுத்து, ஓகே, த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன்டு பை ஹாஃப் while the land rent to be paid by the peasant remained unchanged. இப்போது முசோலினி மாதிரி ஒரு ஆள் வந்து டென்ஷன் ஆகிறாரு. சாரி இதுதான் கொஸ்டினா. ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? கிரேட் டிப்ரெஷன்னா என்ன சார்? சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன் சார். எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா மார்க்கெடுன்னு எல்லாரையும் என்னைய டென்ஷன் ஆகுறாங்க. ஐ எம் வெரி வெரி டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கு என்கிட்ட ஷேர் பண்ண பார்ப்போம். எஸ், யாரெல்லாம் டிப்ரெஸ்ட் ஆகுற? ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் பழிச்சுன்னுக்கிறேன்னா லைட்டு போட்டு வந்தேன். டிப்ரெஸ்ட் ஆகுறியா? அது பேர் டிப்ரெஷன் கிடையாது,
இப்போ நான் சொல்லித்தர பாரு, இது பேர் தான் டிப்ரெஷன். சரியா? உனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கா சொல்லு, இது பேர் தான் என்னது இப்போ நான் சொல்லித்தரது போட்டு தான் டிப்ரெஷன். நமக்கு இருக்கிறது சோகம். சோகன்றது ஒரு நாளில் 2 நாளில் சரியாக போயிடும். நீ நல்லா படிச்சனா நீ சோகமாக இருப்பியா? நீ உன் வீட்டில் உனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சுட்ட, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 out of 100 எடுத்துக்கிட்டேன்னா உன் வீட்டில் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களா, இல்லை நீ சந்தோஷமாக இருன்னு விட்டுருவாங்களா? யோசிச்சு பாரு. நல்லா மீ 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 நான் சோகமாக தான் இருக்கிறேன், சோகமாக இருக்கிற எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்ப்போமா? த கிரேட் டிப்ரெஷன் 1929, சரியா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னாடி, ஆல்சோ டெல்ட் டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் த இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கும் இந்தியாவிலிருந்து உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, ஒரு டெத் ப்ளோவை கொடுத்தது, சாவடிச்சிடுச்சு அந்த துறையவே. அப்படி என்னங்க ஆச்சு? மொதல் விஷயம், த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன்டு. இப்போது நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேச்சுக்கு 4 மூட்டை அரிசி நான் விளைய வைப்பேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு 2 மூட்டை அரிசி தான் விளையுது. 4 மூட்டைக்கு பதிலாக ஜஸ்ட் 2 மூட்டை அரிசி தான் எனக்கு விளையுது. அப்போது நான் சம்பாதிக்க போகிற காசே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்கிட்ட என்ன தெரியுமா பண்ணுறாங்க? த லேண்ட் ரெண்ட் டு பி பெய்டு பை த பீசன்ட் ரிமைண்ட் அன்சேஞ்ச்டு. ஆனால் காசு உனக்கு வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டியே தான் மகனே ஆகணும். நீ 1000 ரூபா டேக்ஸ் கட்டுறனா 1000 ரூபா தான் டேக்ஸ் கட்டணும். எங்கள் சம்பாரிச்சதே 500 ரூபா தாங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ 1000 ரூபா டேக்ஸ் கட்டணும் அப்படின்றாங்க. சரியா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், த அப்ளிகேஷன் டு த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்ட். இந்த அக்ரிகல்ச்சரல் பொருள்லாம் இருக்குல்ல, ஓகே, இந்த அக்ரிகல்ச்சரல் பொருள் அது எல்லாம் அதோட கமாடிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா விலைலாம் டபுள் ஆகுது. எல்லாமே விலைலாம் டபுள் ஆகுது. அப்போ சாதாரண மனுஷன் எப்படியா தின்பான்? சம்பாதிக்க காசு இல்லை, ஆனால் விலைவாசி மட்டும் அதிகமாகும் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே டேஞ்சரஸ் தான். சரியா? அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளாம் அப்படியெல்லாம் இல்லை. புரியுதா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்ம கையில் இருக்குது. படிக்கணும், அவ்வளோதான். உனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்குது, இந்த ஒரு கிளாஸ் கவனிக்க உன் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிளாஸ் கவனிக்கணும், நல்லா படிக்கணும், எக்ஸாம்பிளில் நல்ல மார்க் எடுக்கணும். உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தான். அதனால் நீ டிப்ரெஷன்லலாம் இல்லை, இது தான் டிப்ரெஷன். புரியுதா? எஸ். இப்போ அடுத்து டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். ஓகே, அடுத்து என்னது? டாலர் இம்பீரியலிசம்னா என்ன? த டாலர் இம்பீரியலிசம், the term used to describe the policy of USA in maintaining and dominating over distant lands through economic aid. அதாவது என்னன்னா, இப்போ இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்குல்ல, ட்ரம்ப் வர கிளாஸ் கவனிப்பாரான்னு தெரில. ட்ரம்ப் சார், இஃப் யூ ஆர் லிசனிங் த கிளாஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்குது, ஈரான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, ஈராக்குன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அங்கே போய் அவங்க என்ன செய்வாங்க? அந்த நாடு ரொம்ப கஷ்டப்படுது, அந்த நாடு ரொம்ப ஏழ்மையில் இருக்குது, ஓகே, அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன், சரியா, உன் கண்ட்ரி ரொம்ப கடனில் தானே இருக்குது, உன் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தானே இருக்காங்க, நான் உனக்கு இவ்வளோ காசு குத்துறேன். ஆனால் உன் நாட்டில் இந்த இடத்துல ஒரு லேண்டு இருக்குது, அந்த லேண்டு எனக்கு வேணும். உன் நாட்டில் அங்கே ஒரு சுரங்கம் வச்சுருக்க, அந்த சுரங்கம் எனக்கு வேணும், அது மட்டும் என்கிட்ட குத்துரு, உன்னோட சாப்பாட்டு பிரச்சனையை நான் தீர்த்துறேன் அப்படின்னு ஒரு டீல் பேசுவாங்க. ஸோ டாலர் இம்பீரியலிசம், த டேர்ம் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏனா யார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்களுடைய ஒரு பாலிசியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அந்த டாலர் இம்பீரியலிசமா. இது எதுக்குன்னா, மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு. தூரத்தில் இருக்கிற லேண்டு எல்லாத்தையுமே இவங்க என்ன செய்வாங்க? டாமினேட் பண்ணுவாங்க. எப்படி டாமினேட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக எய்டு தரது மூலயமா, அவங்களுக்கு தேவையான காசை கொடுக்கறது மூலயமா. சரியா? மீட்ரு வெட்டி. ஆமாம், அது பெரிய அளவிலான ஒரு மீட்ரு வெட்டி. சரியா சார்? ஒய் நாட் டுடே அப்லோட் ஸ்டடி பிளான், அது ஒரு பெரிய கதை, இந்த செஷனோட எண்டில் நான் சொல்கிறேன். சரியா? இண்டிஜினியஸ்னா மீனிங் சிம்பிளாக சொல்லுங்கள் சார். நேட்டிவ், ஒரு நாட்டுக்கே சொந்தமான ஒரு விஷயத்தை இண்டிஜினியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நாட்டில் ஒரு சில செடி வகைகள்லாம் இருக்குது, இண்டிஜினியஸ்ன்னு அதை சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும், இந்தியாவில் தான் முதல்ல அது உருவாச்சு, தோன்றுச்சு.
இட் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா, இட் பிலாங்ஸ் டு இந்தியா. அப்போ அதை இண்டிஜினியஸ்ன்னு சொல்லுவாண்ட. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வேணுமா? மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்னை விட நிறையா கொடுக்கறதுக்கு திறமையானவங்க யூடியூப்ல இருக்கிறாங்க. ஓகே, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உங்கள் சிலபஸில் இருந்ததுன்னா நான் தரேன், இல்லைனா வேற ஒரு நாள் மோட்டிவேஷன் பேசுறதுக்குனே வருவான்ல அப்போ தரேன். டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். பேர்ல் ஹார்பர் அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவுடைய கப்பல் படையெல்லாம் எடுத்துன்னு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. டிசம்பர் 1941 அன்னைக்கு அமெரிக்கா அவங்களோட கப்பல் படையில் இருக்கிற கப்பல்கள், போர் கப்பல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஹார்பரில் பார்க் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சண்டை போடுறதுக்காகலாம் அங்கே நிறுத்தலை, சும்மா கப்பலெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. சரியா? அப்போ ஜப்பானில் இருக்கிற விமானங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, அங்கே பாரு எவ்வளோ கப்பல் இருக்குது, அந்த கப்பலில் குண்டு போட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் இந்த பேர்ல் ஹார்பர். அங்கே இருந்த சண்டை போடுறதுக்கு ரெடியாகவே இல்லாமல், அவங்க மேலே தாக்குதல் நடக்க போகுது அப்படின்றது கூட தெரியாமல் அமைதியாக இருந்த போர் வீரர்கள் மேலே ஜப்பான் போய் குண்டு மழை பொழிகிறது. டும் 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 டும்னு குண்டு. கிட்டத்தட்ட அதில் 3000 பேர் என்னமோ அவுட்டு பேர்ல் ஹார்பரில், 3000. சரியா? த ஐடியா வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பசிபிக் ஃப்ளீட் ஸோ தட் ஜப்பான் வுட் நாட் ஃபேஸ் எனி அப்போசிஷன் இன் இட்ஸ் அஃபென்சிவ் அகெயின்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். அந்த டைமில் ஜப்பான் இருந்ததுல. இன்னைக்கு வேணால் ஜப்பானை பற்றி நம்ம பெருமையாக பேசலாம். உழைப்புனா என்னன்னு தெரியுமா, ஹார்ட் ஒர்க்குனா என்னன்னு தெரியுமா, 2 அணுகுண்டுகளை மார்பில் வாங்கியதுக்கப்புறம் ஜப்பான் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சது தெரியுமா, நருட்டோனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அதில் வர சாஸ்கே கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அது ஒரு ஜாப்பனீஸ் அனிமி தெரியுமா, நீ மட்டும் தேவையில்லாமல் நிறையா பேசலாம். ஆனால் அன்னைக்கு ஜப்பான் ரொம்ப கொழுப்பெடுத்த ஒரு நாடாக தான் இருந்தது. ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சவுத் ஏஷியன் கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரி, சைனா, கொரியா, இந்த மாதிரி நாடுகள் மேலெல்லாம் போர் தொடுத்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து உதச்சி கொடுமைப்படுத்தின்னு இருந்தது. அதையெல்லாம் யாரும் தட்டி கேட்க வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணுறதுக்காக போய் சும்மா இருந்த அமெரிக்கன் ஷிப்பு மேலே என்ன பண்ணிட்டாங்க, பொட்டு 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 பொட்டுன்னு குண்டு போட்டாங்க. அப்போ தான் வேர்ல்டு வார் 2 நம்மளை எல்லாரும் பார்த்தா மிரளுவாங்க, ஜெர்மனி விட நாங்கள் தான் டெரரான கண்ட்ரி அப்படின்னு வந்து எங்களை பார்த்து மிரளுவாங்க அப்படின்னு வந்து என்னது குண்டு மழை போட்டாங்க. இதனால் கடுப்பான அமெரிக்கா தான் ஒரு பாயிண்டில் போய் என்ன பண்ணுச்சு, ஓ நீ என்னையே வந்து அட்டாக் பண்ணுறியா, இரு நான் உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு போய் ஆட்டம் பாம்பு போட்டுச்சு. அப்போ சும்மா இருந்த அமெரிக்காவை சொரிஞ்சு விட்டது யார்? அமெரிக்கா கம்முன்னு ஓரமாக தான் இருந்தாங்க. அவங்க அணுகுண்டே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, எடுத்துன்னு போய் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டிருக்க மாட்டாங்க. சும்மா இருந்தவனை ஓகே கண்டுபிடிச்சது யார், கடுப்பேற்றி விட்டது யார்? ஜப்பான் தான். ஓகே, ஸோ the many battleships and numerous fighter planes were destroyed. ஓகேவா ஜப்பானில். அதுக்கப்புறம் the United States declared war on Japan. சும்மா இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கப்பல்கள் மேலெல்லாம் போய் குண்டு போட்டு கிட்டத்தட்ட 3000 பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்க, ஜப்பான் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க, வித் பிரிட்டன் அண்ட் சைனா ஆல்சோ ஜாயினிங் இன். அவங்க டிக்ளேர் பண்ண உடனே பிரிட்டனும் சைனாவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆமாங்க அவன் என்கிட்டே சண்டைக்கு வரான், உங்களை மட்டும் இல்லை என்னையும் வந்து அடித்தாங்க. சைனா வந்து சொல்லுது, சார் அந்த பையன் என்னையும் அடித்தான் சார், வாங்க சார் நானும் ஒரு 2 போடுறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. This brought together both Asia Pacific and European war into one common cause. அப்போ இதனால் வந்து இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜப்பானையும் ஜெர்மனியும் சேர்ந்து அடிக்கிறாங்க. வா ஏமலே கை வச்சலாம் எல்லாரும் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு. எல்லாருக்கும் இப்போ இதோட கதை புரியுதா? நல்லா எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரி புரியுதா? என் கூட சேர்ந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கா இல்லை ஒரு மாதிரி போரிங்காக இருக்கா? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பப்ளிக் 8 மார்க்ஸ் டேட்டில் புக் இன்னில் கேட்குற சார், வாட் டு டூ ப்ளீஸ் ஆன்சர். ஜெயஸ்ரீகண்ணா அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யானியன் சாரே உனக்கு இதே மாதிரி நடத்திடுறேன்டா, ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக கதை சொல்லி நடத்திடுறேன், சரியா? நீ கவலைப்படாத. எஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் brought the United States with its enormous resources into war as part of the allies. இந்த பாயிண்ட் இருக்குல்லடா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல் ஹார்பரில் போய் ஜப்பான்காரெல்லாம் வந்து அமெரிக்காக்கார மேலே குண்டு போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா எதுக்கு தெரியுமா ஃபேமஸ்ஸு? அமெரிக்கா வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரியான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தான் அவங்க ஃபேமஸ். அதுதான் அவங்களோட ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து ஆயுதங்களுக்காக கம்மியாக தான் செலவு பண்ணுச்சு. இன்றைக்கி இந்த உலகத்திலே வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுற கண்ட்ரி அமெரிக்கா.
தெரியுமா? அது ஏன்னா இந்த இன்சிடென்ட்டால தான், பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டால தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சண்டைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு கேங்ஸ்டர் கண்ட்ரியாக மாறிய கதை பேர்ல் ஹார்பரின் கதை. ஓகேவா? சரி, அடுத்து who were the 3 prominent dictators of the post World War I? வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராமினன்ட் டிக்டேட்டராக இருந்தவங்கெல்லாம் யார் சார்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என்னன்னா, டிக்டேட்டர்ஸ்னால் என்ன? அவங்க வந்து எழுதி வச்சு டிக்டேட் பண்ணுவாங்களா? ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எல்லாத்தையும் படிக்கிறவங்கள தான் வந்து நான் டிக்டேட்டர்னு சொல்லுவேனா? டிக்டேட்டர்னா என்ன சார்? எனக்கு அதுவே தெரியாதுன்றவங்களாம் யார்? எனக்கு சேட்டில் போட்டு பார்ப்போம். How many of you don't know what is a dictator? Tomorrow English, please sir. Tell to remember years. நான் அதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன்டா, நீ கவலைப்படாத கொஞ்சம். ஆனால் இதெல்லாம் நீ கவனிச்சிட்டே வந்துடு, அதுக்கப்புறம் நான் திரும்ப அதை சொல்லித்தரேன். டிக்டேட்டர்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் யார்? கில்லர்ஸ். ஓகே, லோகேஷ் அனிமிகள்கிட்ட பேச கேரியன். டிக்டேட்டர்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, கொடுங்கோல் ஆட்சி புரிகிறவங்க. என்ன ஆட்சி அது பேர்? கொடுங்கோல் ஆட்சி. நீ அந்த நாட்டில் அவங்களுக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது. என்ன சார், ஏன் சார் மோடி இப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா உடனே உன்னை 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தூக்கில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அப்போ அந்த கண்ட்ரியை டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்போது இட்டாலியில் முசோலினி அந்த ராஜா கூட்டு உட்கார வச்சு எங்கே நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு அந்த ராஜா கொடுத்தாரு. முசோலினி வந்து டிக்டேட்டர் ரைட்டர். என்னை எதிர்த்து பேசினா உன்னை நான் போட்டு தள்ளுறோம், அவ்வளோதான். நான் வைக்கிறதான் சட்டம், நான் சொல்கிறது தான். என்னை எதிர்த்து யாரும் பேசவே கூடாது, இல்லைனா வில் பி கில்டு அப்படின்ட்டார் முசோலினி. அப்போ அவர் ஒரு டிக்டேட்டர். அடுத்து ஜெர்மனியில் ஹிட்லர் என்ன பண்ணார்? அவரோட நாசி படையை வச்சுக்கிட்டு யூதர்கள், ஜூஸ் எல்லாரையுமே கொல்ல ஆரம்பித்தார். ஒரு பெரிய இனப்படுகொலையே நிகழ்த்த ஆரம்பித்தார். ஜூஸ் அவருக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அவங்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் மேலே. அதனால் அந்த மக்களோட இனத்தையே அழிக்கணும்னு நினச்சி அவங்கள கொல்ல பார்த்தாரு. அதே மாதிரி ஸ்பெயினில் வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்கோ. இவங்க 3 பேருமே தேர் ஆல் டிக்டேட்டர்ஸ். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொடுங்கோல் ஆட்சியை மக்கள் மேலே புரியுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க எல்லாரையுமே. சர்வாதிகாரி, கரெக்ட். ஓகே, அடுத்து ஹவு டிட் ஹிட்லர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி? ஏன் சார், அவர் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிகிறவருன்றீங்க, ஒரு சர்வாதிகாரின்றீங்க. ஓகே, டேய் டிக்டேட்டர்ஸ்னால் அது இல்லையா? வேற என்ன? கொடுங்கோல் ஆட்சினாலும் சர்வாதிகாரினாலும் ஒன்று தான்டா, கொடுமைப்படுத்துகிறவங்க தான்டா டிக்டேட்டரு. சரி, இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஹவு டிட் ஹிட்லர் கெட் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள் ஆஃப் ஜெர்மனி? சரியா, ஜெர்மனிய மக்கள் ஏன் அவ்வளோ ஒரு டிக்டேட்டரை ஜெர்மனிய மக்கள் ஏன் வந்து ஃபாலோ பண்ணாங்க? அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜென்ரல் டிஸ்கண்டென்ட் அமாங் த ஜெர்மன்ஸ். இப்போ என்னன்னா, அந்த மக்களுக்கு நடுவுலேயே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. ஓகேவா? அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒத்துமை இல்லை, ஆளுக்கு வந்து ஒரு குழுவாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து மக்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ வந்து இந்த மதம், நீ இந்த மதம், நம்மளாம் ஒன்றா இருக்கக்கூடாது, இவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதின்னு மக்கள்லாம் ஒத்துமையாக இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஜெர்மனியில் அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைலாம் இருந்தது, அவங்கெல்லாம் ஒத்துமை இல்லாமல் இருந்தாங்க. அப்போது கிஃப்டட் வித் கிரேட் ஒரேட்டோரிக்கல் ஸ்கில்ஸ். ஹிட்லருக்கு மகத்துவமான பேச்சு திறமடா. உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுறதுனா ஹிட்லர் மாதிரி பேசணும் ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஹிட்லர் ஒரு விஷயம் ஒரு மேடையில் ஏறி பேசுகிறாருன்னா அவர் பேசுகிறத அத்தனை பேர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களாம், அப்படியே கேட்பாங்களாம். நீ போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னா அவர் பேசுறத கேட்ட வெறியில் அவர் அவர் பேசுறத கேட்டவங்க கூட போய் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தது, பேச்சு திறமை இருந்தது. He was able to sway the people by his impassioned speeches. ரொம்ப பயங்கர பேஷனேட்டாக பேசுவார், நாட்டு மேலே பயங்கரமான பற்று இருக்கிற மாதிரி பேசுவார். அப்படியெல்லாம் அவர் பேசும்போது அவர் நிறைய ப்ராமிஸ் பண்ணுறார். ப்ராமிசிங் ரிட்டர்ன் டு த க்ளோரியஸ் மிலிட்ரி பாஸ்ட் ஆஃப் ஜெர்மனி. நம்ம முன்னொரு காலத்தில் எப்படி சூப்பராக வாழ்ந்தோமோ, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்படி வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சூப்பராக பேசுகிறார். அப்படியெல்லாம் பேசுறது கேட்டு மக்கள் பிரெயின் வாஷ் ஆகி என்ன பண்ணுறாங்க, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as pure Aryan race and a deep-seated hatred of the Jews. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா,
நம்ம வந்து அந்த ஜெர்மன் நாடோ இல்லை யூரோப்பில் இப்போ ஃப்ரான்ஸ் இருக்குது, இல்லை ஆஸ்திரியா இருக்குது, இல்லை போலாண்ட் இருக்குன்னா இந்த கண்ட்ரிலலாம் வந்து 2 விதமான பிரிவான மக்கள் ரொம்ப மெஜாரிட்டியாக அப்போ இருந்தாங்க. இப்போலாம் இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அங்கே அந்த மாதிரி வந்து ஆரியர்கள், யூதர்கள், ஜூஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹிட்லர் வந்து மக்களுக்கு நடுவில் எப்படி பிரிவினையை வளர்க்குறாருன்னா, ஆரியன்ஸ் நம்ம வந்து ஜூஸை விட ரொம்ப மேலானவங்க, நம்ம அவங்கள விட உயர்ந்தவங்க, இப்படியெல்லாம் சொல்லி மக்களுக்குள்ள ஒரு பேசி பிரிவினையை உண்டாக்கி நம்ம ஜூஸை சாவடிக்கணும், ஜூஸை வந்து நம்ம ஒதுக்கணும், ஜூஸ் யாருமே வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலே அவர் போர் தொடுக்கிறாரு. வித் லிட்டில் ஸ்பேம் சாய், அதான் பிரச்சனை. அந்த லிட்டில் ஸ்பேம் மேம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேம் மாதிரி இருந்திருக்கும். சரி விடு, பார்த்துக்கலாம், உன்னை நான் எடுத்து விட்றேன். இந்த அக்கௌண்ட்லேருந்து அது வரைக்கும் கவனி. இப்போ அடுத்த சாப்டர் 4க்கு வருவோம்டா. ரைட் அ நோட் ஆன் த 3rd வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ். ஓகே, அடுத்து நம்மளை என்ன கேட்குறாங்க? ரைட் அ நோட் ஆன் த 3rd வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ். த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் லெட் பை த யூஎஸ் வேர் பொலிட்டிக்கலி டெசிக்னேட்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. ஓகே, த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் லெட் பை யூஎஸ். அதாவது கேபிட்டலிஸ்ட்னா என்ன? முதலாளித்துவம். முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் எல்லாமே வந்து அவங்களே ஃபஸ்ட்டு வேர்ல்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து முதல் நிலை நாடுகள் அப்படின்னு. while the communist states led by Soviet Union became to be known as the second world. அதெல்லாம் வந்து 2ஆம் உலக நாடுகளாக முடிவு செய்யப்படுது. இப்போது சைனா, ரஷ்யா தான் வந்து சோவியத் யூனியன்ற நாடு தான் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா இட் டேர்ன்ட் அவுட் டு பி என்னது ரஷ்யா. சோவியத் யூனியன் அப்படின்ற நாடு தான் உடஞ்சி இன்றைக்கி வந்து ரஷ்யாவாக மாறிடுச்சு. ஒரு டைமில் உக்ரைன்லாம் இருக்குல்ல, உக்ரைனு ரஷ்யா எல்லாமே ஒரே நாடாக இருந்தது. இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சண்டை. சரியா, ரஷ்யா வந்து திரும்ப உக்ரைனை நம்மளோட சொந்தமாக ஆக்கணும்னு நினைக்குது. உக்ரைன் வந்து இல்லை, நாங்கள் தனியாக நாடாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போகுது. சரியா, while the communist states led by Soviet Union come to be known as second world, states outside these two were called as third world. இப்போது நான் கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவமும் கிடையாது, நான் கம்யூனிஸ்ட்டும் கிடையாது, இது ரெண்டுமே நான் கிடையாது. ஓகே, இது ரெண்டுமே இல்லாமல் நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நான் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எதில் அப்படின்னா இவங்கெல்லாம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸாக மாறிட்டாங்க. இந்தியாலாம் இதில் தேர்ட் வேர்ல்டில் தான் வந்து வரும். சரியா, இன்டென்ஸ்னா என்ன? இன்டென்ஸ்னா வந்து பயங்கர தீவிரமாக, ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நம்ம இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா சார், ஜூஸ்னா என்ன? ஜூஸ்ன்றது வந்து ஒரு இன மக்கள். ஓகேவா, இப்போ இங்கே நம்ம எப்படி வந்து ஹிந்து முஸ்லிம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து ஜூஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதம். அந்த மதத்தில் அங்கே ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுளை வழிபடுற மக்கள் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அது ஒரு மதம். இப்போ அடுத்து வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? மார்ஷல் பிளான் அப்படின்னா என்ன? த யூஎஸ் conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. யூஎஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த மார்ஷல் பிளான் மூலயமா வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் இந்த அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்குற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்குது. ஓகே, the plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. இப்போ 2ஆம் உலக போர் முடிஞ்சப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையும் சண்டைலாம் போட்டு பெரிய பேரழிவு, மக்கள்லாம் ஒத்துமையாக இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா, கன்சீவ்டு, இட் வாஸ் மை டவுட் ஃபார் மெனி டைம்ஸ் சார். கன்சீவ்டுனா என்ன? கன்சீவ்டுன்றது ஒரு விஷயம் உருவாகிறது, ஒரு விஷயம் முதல்ல உருவாகிறத கன்சீவ்டுன்னு சொல்லுவோம்டா. சரியா, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டியா? இப்போ நான் இதை சொல்கிறேன் பாரு. த பிளான் sought to help the countries of யூரோப்பில் இருக்கிற நாடுகளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலர்ஸ் கொஞ்சம் கொடுப்போம், நம்மக்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொடுப்போம். அதை கொடுத்தா அவங்களால இந்த பேரழிவிலிருந்து மீண்டு வர முடியும், இந்தாங்க இந்த காசை வச்சுக்கணும், உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடுக்குது. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான்? வட்டி. வா, நான் வட்டை அதை கொடுக்குறேன், ஆனால் உன் நாட்டில் இது என்னோடது, இதெல்லாம் நான் எப்போ வேணால் என் இஷ்டத்துக்கு வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த காசை கொடுத்து அடிமையாக்க ட்ரை பண்ணாங்க. ரைட் அ நோட் ஆன் மாவோஸ் லாங் மார்ச். மாவோ இருக்கார்ல, அவருடைய மிக லாங்
நெடிய மார்ச். மார்ச்னா என்ன சார்? மார்ச்னா எல்லாம் குரூப்பாக வந்து ஒரு போராட்டத்துக்கு நடந்து போகிறது. குரூப் ஆஃப் பீப்புள், ஓகே, கேதரிங் டுகெதர் அண்ட் கோயிங் சம்வேர், போய் போராட்டம் நடத்துறது. ஸோ த லாங் மார்ச் 1934, ஓகே, ஆஸ் Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions. Mao wanted to move out of Hunan for safer territory. இப்போ என்னன்னா, மாவோன்றது ஒரு தலைவர் தான், சரியா? சரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். பாரு, மாவோ அப்படின்றது யார்? அவர் வந்து ஒரு தலைவர். இப்போ அவர் வந்து என்னன்னா ஹுனான் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்காப்புல. இப்போது சைங் காய் ஷெக், ஓகே, என்னது சைங் காய் ஷெக், அதான் ஒரு பேர், சரியா? அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்த சுற்றி ஒரு ஃபோர்ட்டிஃபைடு போஸ்ட், ஓகே, ஒரு பெரிய மிலிட்ரியாக அந்த இடத்துல வந்து இறக்குறாரு மாவோ பிடிக்கிறது. அப்போ மாவோ என்ன பண்ணும்? ஆற்றி நம்மளை பிடிக்க ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காலி பண்ண வேண்டிய அவசியம் வருது. ஸோ அப்போது 1933 மாவோ ஹேட் கெயின்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்படியே ஒரு வருஷத்தில் மாவோ வந்து என்ன பண்ணிடுறாரு? 34னா, ஓகே, இப்போது 33 அவருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபுல் கண்ட்ரோல் இருந்தது. இன் 1934 த கம்யூனிஸ்ட் ஆர்மி ஆஃப் அபவுட் 1,00,000 பேர் செட் அவுட் ஆன் த லாங் மார்ச். 1,00,000 பேர் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, சேனை வேண்டும், எப்படி பெருஞ்சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரூப்பாக கிளம்பி எல்லாருமே போய் தேர் கோயிங் ஆன் அ லாங் மார்ச். யூஸ் பண்ணிட்ட பற்றியா? எஸ், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட், அப்புறமா யாராவது டைம் ஸ்டாம்ப் போடு, சரியா? என்ன சொல்கிறாரு? வந்து சேனை வேண்டும், நமக்கு ஒரு பெருஞ்சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 1,00,000 பேரை திரட்டிட்டு அவர் வந்து போராட்டத்துக்கு போகிறார். இந்த பாட்டு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சா? எஸ், பரவாயில்லையே. திஸ் மார்ச் ஹாஸ் பிகம் லெஜெண்டரி. பெருஞ்சேனை இல்லையா? ஓகே, ஒரு பெரிய ஆர்மி, ஓகே, பெருஞ்சேனைனா என்னன்னா பெரிய ஆர்மி. ஸோ திஸ் மார்ச் ஹாஸ் பிகம் லெஜெண்டரி, ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஆஃப் த 1 lakh who set out, only 20,000 finally reached the northern ஷெனி லேட் இன் 1935. 1,00,000 பேர் கிளம்பி அதில் வெறும் 20,000 பேர் தான் கடைசி பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணாங்களாம். ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 மைல்ஸ். கொஞ்சம் நஞ்ச தூரம் நடக்கலை, 6,000 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இவர் மாவை வந்து மாவு அரைச்சாரான்னு கேட்குறேன். அரைச்சிருக்கணும். மாவை என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு ஒரு சொல்ல போராடாமல் மாவு அரைச்சிட்டு உட்காந்துருக்கணும். அப்போ தெரியும் நம்ம கதை. இல்லை, இந்த மாதிரி யாரும் கிளாஸ்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாட்டோம். எங்கேயாவது வந்து கல்லோடைக்கு அனுப்பியிருப்பாங்க குவாரியில் நம்ம எல்லாரையும், என்னையும் சேர்த்தான். யானையும் சாருக்கெல்லாம் கண்ணு வேற தெரியாது. டேய், கண்ணு தெரியாது, இவனெல்லாம் தூக்கி போடுங்கடா குவாரியிலன்னு என்னை போட்டு கொளுத்தியே இருப்பாங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னா பல தலைவர்கள் பல பேர் இந்த மாதிரிலாம் நமக்காக போராடுறதுனால்தான். அதனால் அவங்களோட போராட்டங்களை நம்ம என்றைக்குமே குறைச்சி பேசக்கூடாது. அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும், சரியா? They were soon joined by other communist armies. By 1937, Mao had become the leader of over 10 million people. இவ்வளோ பேரை வந்து திரட்டிட்டு இவர் வந்து அந்த போராட்டத்துக்கு போனார் இல்லையா? ஓகே, அப்போது 1937க்குள்ளே இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சாயம் கண்ணாடியா? சரி, இப்போ ஹிஸ்ட்ரியில் 5th லெசன், ஓகே, சாப்டர் 5க்கு வருவோம். ரைட் அ நோட் ஆன் த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றத ஒரு கிளாஸில் சொல்ல முடியாதுரா, அவ்வளோ தங்கமான மனுஷன், சரியா? ராமலிங்க அடிகள் எம்பசைஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன் பிட்வீன் லிவிங் பீயிங்ஸ். உயிரினங்களுக்கு நடுவில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அண்ட் அது மேலே நம்ம எவ்வளோ கம்பேஷனேட்டாக இருக்கணும், சரியா? அது மேலே நம்ம எவ்வளோ அன்போடு எவ்வளோ நேசத்தோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த உலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துரைச்ச மனுஷங்களில் ஒருத்தர். he expressed the view that those who lack compassion for suffering beings are hard-hearted, their wisdom clouded. ஒரு உயிரினம் கஷ்டப்படுது, ஒரு சக மனுஷன், ஒரு சக உயிர், அது ஒரு புழுவாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், இல்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னதாக இருக்கட்டும், சரியா? ஒரு பயிர் வாடி போச்சுன்னா கூட, ஓகே, அதை பார்க்கும்போது ஒருத்தவனுக்கு மனசு உருகலை
அந்த சஃபர் பண்ணுற அந்த பீயிங் மேலே வந்து அவனுக்கு ஒரு மர்சி வரல, ஒரு கருணை வரலன்னா அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன், ஹார்ட் ஹார்ட்டட். ஓகே, என்னது, அவன் ஒரு கல் நெஞ்சம் கொண்டவன் அப்படின்னும், அதே நேரத்தில் அவனோட விஸ்டம் வந்து கிளவுடடாக இருக்கு. அவனுடைய இந்த அறிவு இருக்குல்ல, மழுங்கி போயிடுச்சு, கிளவுடடாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எஸ், அடுத்து he showed his compassion and mercy on all living beings including plants. ஓகே, அவர் வந்து என்ன செஞ்சார், ஈவன் செடி கொடிகள் மேலே கூட அவரோட கம்பேஷனை, அவருடைய கருணையை எடுத்து காட்டுறாரு. he called that ஜீவ கருண்யா. அதை வந்து அவர் என்ன சொல்றாரு, அப்படி செடி கொடிகள் மேலே கூட பாசமாக இருக்கிறத, கருணையாக இருக்கிறத ஜீவ கருண்யா அப்படின்றாரு. ஆமாம், லூனா மார்சலின் ரொம்ப அழகான சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. he started free feeding house. எஸ், அவர் வந்து அதை பற்றி தான் அடுத்த பாயிண்ட்டும். he established the சமரச வேத சன்மார்க்க சங்கம் in 1865. 865 வந்து அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு, சமரச ஓகே வேத சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து நம்ம என்னென்ன ரீநேம் பண்ணோம், இதோட பேரை இப்போ எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா சமரச சுத சன்மார்க்க சத்திய சங்கா அப்படின்னு மாற்றிட்டாங்க. விச் மீன்ஸ் சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட். ஓகே, சரி, இவங்களோட வேலை என்ன? ராமலிங்க அடிகள் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் அ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் அட் வடலூர் 1867. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் வடலூரில் என்றைக்குமே அங்கே சமைக்கிறதுக்காக கொளுத்தப்பட்ட தீ அணைச்சதே கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீ எங்கே போயிடலாம், வடலூர் போயிடலாம். இன்றைக்கும் வள்ளலாருடைய மடத்தில் இன்றைக்கும் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த உலகத்துக்கே இல்லை கஷ்டம்னு ஒருத்தன் வந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடு போட்டால் அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுது இல்லை? லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜால் நம்ம எராடிகேட் பண்ண சோஷியல் ஈவில்ஸ்லாம் என்ன? எராடிகேட்னா அப்படியே அடியோடு அழிக்கிறது. எதை அழித்தோம்? ஈவில்ஸ், கெட்ட விஷயங்களை, நம்ம சமூகத்தில் இருந்த கெட்ட விஷயங்களை. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா பாலிகேமி. ஒருத்தர் வந்து நிறைய திருமணம் பண்ணிப்பாங்க. அப்போல்லாம் வந்து 2 மனைவி 3 மனைவின்னு இருக்கிறதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் பல திருமணங்கள் பண்ணிக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பாலிகேமின்னு சொல்லுவோம். அதை தடை செஞ்சாச்சு. அடுத்து சைல்டு மேரேஜ், குழந்தைங்களுக்கு திருமணம் செய்வாங்க. ஓகே, 6 வயசில் 7 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு அந்த குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போகும். அதை அழித்தோம். அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம என்ன செஞ்சோம்? அடியோடு அழித்தோம். ஓகே, ஈவில்ஸ் ஆஃப் சதி. சத்தினா என்ன சார்? கணவன் இறந்துட்டா, அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் 6 வயசு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் வந்து ஒரு பேச்சுக்கு அம்மா போட்டு செத்துட்டான், ஜாண்டிஸ் வந்து செத்துடுச்சு அந்த குழந்தை, அப்போ அந்த பொண்ணை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. அதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? அந்த பொண்ணை வந்து நெருப்பில் போய் நீயே உழு, கமான் கமான் கமான், நெருப்பில் வந்து விழு அப்படின்வாங்க. எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் இல்லை இது? அருவருப்பான விஷயம் இல்லை இது? அதை நம்ம அழிச்சிட்டோம். அடியோட என்ன பண்ணியாச்சு? அழிச்சாச்சு. எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லை அது? சப்ரஷன் ஆஃப் விமன். பெண்களை நீ வந்து படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. ஓகே, நீ வீட்டிலே தான் இருக்கணும், அடுப்படியில் தான் இருக்கணும், நீ அடுப்படியில் வேலை செய்ய மட்டும்தான் பிறந்த, இப்படியெல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போது அதையெல்லாம் தாண்டி உடச்சி இன்றைக்கி பெண்கள் என்ன பண்ணுறோம்? சூப்பராக படிக்கிறோம். எத்தனை பேர் கேர்ள்ஸ் இங்கே இருக்கு? எத்தனை பேர் இன்றைக்கி சூப்பராக படிச்சுட்டு இருக்கு? யார் யாரெல்லாம் உன் ஃபேமிலிக்கு உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நம்ம பெருமைப்பட வைக்கணும், சரி அப்பாவை நான் பெருமைப்பட வைக்கணும், என் அம்மாவை பெருமைப்பட வைக்கணும் அப்படின்னு படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் யார்? சாட்டில் எல்லாம் ஒரு மின்னல் எமோஜி போடு பார்ப்போம். சாட்டில் எல்லாருமே ஒரு மின்னல் எமோஜி போடு. சைல்டு மேரேஜ் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் இன் சவுத் இந்தியா சார். நடக்கக்கூடாது. யாராவது அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி போட்டு விடணும், போலீஸ் பிடிக்கணும். இட்ஸ் அ க்ரைம். யாராவது பண்ணுறதை பார்த்தா நம்ம உங்களை பிடிச்சி கொடுத்துடணும். புரியுதா? எஸ், கிரேட். தட்ஸ் அ சச் கிரேட் திங்.
இந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்க நிறைய கேர்ள்ஸ் நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா படித்த லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், ரொம்ப பெரிய பொசிஷன்ஸுக்கு போகணும். என்றைக்குமே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே மனசில் வச்சுக்கோ, ஓகே? நமக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை, சரியா? இந்த உலகத்தில் நமக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தை இங்கே இந்த உலகத்தில் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறதுன்றது உன் சுதந்திரத்தை அதே நேரத்தில் பறிக்கிறதும் கிடையாது. அப்பா அம்மா சொல்கிறத நம்ம அப்படியே கேட்குறோம் அப்படின்னா, நல்லது சொல்லும்போது தாராளமாக நம்ம அதை கேட்கத்தான் செய்யணும், ஓகே? அதுக்காக ஃப்ரீடம் வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்காம நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், அது பேர் சுதந்திரம் கிடையாது. அதுலேயும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். எல்லா குழந்தைங்களும் அந்த சுதந்திரத்துக்கான அர்த்தத்தை வளர வளர சூப்பராக புரிஞ்சுக்கும். இப்போ சாப்டர் 6க்கு வருவோம். வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்கர்ஸ்? பாளையக்கர்ஸுடைய டியூட்டி என்ன? இப்போ இந்த பாளையக்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஓகே, அதாவது பொலிகார், பாளையக்கர்னு வந்து பிரிட்டிஷ் வாயில நுழையாது, பொலிகார் அப்படின்வாங்க. இப்போ என் பேர் வந்து யாழ்னியன் வச்சுக்கோயேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து யாழ்னியன் அப்படின்னு சொல்ல வராது, யாழினியன் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் வந்து யசினியன் சார் அப்படின்வாங்க. ப்ளீஸ் டோன்ட் மர்டர் மை நேம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு வந்து பாளையக்கர்ஸ் அப்படின்னு சொல்ல வராது, அதனால பொலிகர் அப்படின்வாங்க. ஸோ பொலிகர் இஸ் த பிரிட்டிஷ் ரெஃபர் டு த, பிரிட்டிஷ் அப்படி தான் அவங்கள கூட்டாங்க. இன் தமிழ் ரெஃபர்ஸ் டு த ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் ஆஸ் ஃபியூடிட்டரி டு அ கிரேட்டர் சோவரன். ஓகே, என்ன அப்படின்னா பாளையக்கர் வந்து பேசிக் யாருன்னா சிறு குறு மன்னர்கள், சின்ன சின்ன லேண்டு, ஆனால் அந்த லேண்டை அவங்க மன்னராக வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா வேற ஏதோ ஒரு பெரிய நாடோடைய ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும், ஓகே? ஒரு பேச்சுக்கு இப்போ பாண்டிய மன்னர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. பாண்டிய நாடுன்றது ஒரு பெரிய நாடு, சோழ நாடு ஒரு பெரிய நாடு, சேர நாடு ஒரு பெரிய நாடு. ஆனால் அதில் நிறைய சின்ன சின்ன டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த சின்ன டிவிஷனில் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா அந்த நாட்டை பார்த்துப்பார், அந்த சின்ன நாட்டை. ஆனால் அந்த சின்ன நாடு வந்து அந்த பெரிய நாடோட ஒரு பார்ட்டாக தான் இருக்கும், சரியா? ஸோ அவருக்கு பவர்ஸ் இருக்கும், ஆனால் அல்டிமேட் பவர்ஸ் கிடையாது. ஸோ த பாளையக்கர்ஸ் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ, அட்மினிஸ்டர் த டெரிட்டரி அண்ட் செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அப்போ இவங்களுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ரெவென்யூ, அதாவது லேண்டெல்லாம் இருக்குன்னா லேண்டுக்கு டேக்ஸ் வாங்குவாங்க. நீ இவ்வளோ நிலம் வச்சிருக்கல, இந்த இவ்வளோ நிலம் நீ வச்சிருக்கணும்னா எனக்கு மாதம் மாதம் நீ இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் போடுவாங்க. பாளையக்கர்ஸ் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ, அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, அங்கே சுற்றுப்பட்டு இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து அவங்க பாதுகாப்பாங்க. சார் நான் நிலம் வச்சுருக்கேன்னா அந்த நிலத்து நான் வச்சுருக்கேன்றதுக்காக இவங்க ஏன் சார் என்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க? அது தப்பு இல்லையா? அது ஏன் நிலம் தானே, என் நிலத்துக்கு நான் ஏன் காசு தரணும்? நீ ஒரு கேள்வி கேட்ப. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு, இது சரி தப்புன்றது வேறு, ஆனால் இது எப்படி ஆப்ரேட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் யாருடைய நிலமும் ரொம்ப நாளைக்கு அவங்ககிட்டே சொந்தமாக இருக்காது. ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஒருத்தவனை கொண்டுட்டு இன்னொருத்தவன் அந்த நிலத்தை பிடிப்பான். வேறு நாட்டுக்காரன் வந்து அடித்து தூக்கி போட்டு இந்த நிலம் என்னோடதுன்னு போயிடுவான். திருடர்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகே? நீ சண்டை போட்டுனே இருக்கணும். இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது பார்த்து இந்த பாளையக்கர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு பாதுகாப்பு தருவாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரே நிமிஷம்டா. கண்டினியூ பண்ணல மேடம், ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டேன், சரியா? ஸோ நவ் ஐ வில் கண்டினியூ, ஓகே? ஸோ எல்லாருக்கும் என் குரல் நல்லா லவுடாக கேட்குதா அப்படின்றத பார்த்துக்கோ. த பாளையர்ஸ் வேர் ஃப்ரீ டு கலெக்ட். இப்போ என்னென்னா அந்த லேண்டுக்கெலாம் அவங்க பாதுகாப்பு தருவாங்க. ஸோ லேண்டை வாங்கிட்டு வந்து யாரும் பிடிங்கிடாமல் நான் பாதுகாப்பு தரேன், அப்போ அதுக்கு எனக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்ற மாதிரி அவங்க வாங்குவாங்க. அதே நேரத்தில் அதான் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க. திருடர்கள்லாம் யாரும் வராமல் அந்த மாதிரிலாம் பார்த்துப்பாங்க. தேர் போலீஸ் டியூட்டிஸ் வேர் நோன் அஸ் படிக்காவல் ஆர் அரசு காவல். அப்போ பேசிக்காக அவங்க வந்து ஒரு போலீஸ் மாதிரி, சரியா? அப்போ அது வந்து படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு அந்த டைமில் அதை கூட்டிருக்காங்க, ரைட்டா? ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இப்போது கிழக்கு பக்கம், ஓகே, ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வச்சு நீங்கள் பாளையம்ஸை எப்படியெல்லாம் டிவிஷன் பண்ணீங்க? சாத்தூர், ஈஸ்டர்ன் பாளையமில் எதெல்லாம் வரும் அப்படின்னா சாத்தூர், அடுத்து நாகாலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்துச்சு அப்படின்னா ஈஸ்டர்ன் பாளையமில் வந்துச்சு. அப்போது வெஸ்டர்ன் பாளையமில் என்ன வரும்? வெஸ்டர்ன் பாளையமில் வந்து உத்துமலை, அதுக்கப்புறம் வந்து தலவன்கோட்டை, அதுக்கு அடுத்து வந்து நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர், இதெல்லாம் வந்து எதில் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வெஸ்டர்ன் பாளையம்ஸில் வந்துச்சு. சரியா? இதோட பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு தரேன்டா, கவலைப்படாத. இங்கே பார்த்தியா சாய், என் கிளாஸில் கேட்கக்கூடாத கேள்வி சாய், இது நான் பிளாக் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி கேள்வி என் கிளாஸில் வரக்கூடாது. யூ வில் பி பிளாக்ட். பேச சொல்லிடு, தப்பு கண்ணு அது, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. சரியா? இனிமேல் யாருக்கிட்டையுமே அதெல்லாம் கேட்காது. நல்ல பையன் தான் நீ, சார் சொன்னால் கேட்பல்ல, செய்யாத அது. சரிங்களா? நெவர் எவர். சரி, பார்ப்போம் பதில் வருதான்னு நான் பார்ப்பேன் அப்புறமா. வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்டு கட்டபொம்மன்? ஓகே, கட்டபொம்மனுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கும் நடுவில் இருந்த போன் ஆஃப் கன்டென்ஷன் என்ன, அவங்களுக்குள்ள இருந்த உடன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த கம்பெனி ஹேட் தஸ் கெயின் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. The company appointed its collectors to collect taxes from all the பாளையம்ஸ். கம்பெனினா அது என்ன கம்பெனி சார்? ஓகே, கம்பெனி அப்படின்றது இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரி, அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்கல்ல அவங்க. த கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த பாளையம்ஸ். எல்லா பாளையம்லேருந்து நீங்கள் போய் டாக்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னாங்க. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த பாளையக்கர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். இது ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாளையக்கர்ஸே வந்து என்ன அப்படின்னா வந்து என்னது, பாளையக்கர்ஸே வந்து தேர் பேசிக்காக போலீஸ் மாதிரி தான். அப்போ போலீஸே வந்து வெள்ளைக்காரன் மிரட்டுறான்னா எதை வச்சு மிரட்டுறான்? அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள். நம்ம ஆளுங்கிட்ட கத்தி கடப்பாரெல்லாம் இருந்தது சண்டை போகிறதுக்கு. அவன் ஆனால் துப்பாக்கி எடுத்துன்னு வந்தான். ஸோ நம்ம ஆளுங்க கத்தியை வந்து கச்சன்னு சுற்றி நான் வில் வித்தையில் வால் வித்தையில் எவ்வளோ சிறந்தவன் அப்படின்னு காட்டும்போது அவன் அப்படியே துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு நம்ம ஆளுங்களை போட்டு தள்ள ஆரம்பித்ததுனால நம்ம ஆளுங்க பயப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. சரியா? என்ன தான் நம்ம ஆளுங்க ரொம்ப பெரிய வீரர்களாக இருந்தாலும் தூரத்தில் இருந்தே சுடப்பட்டுருவாங்க அப்படின்ற பயத்தினால அவங்க வெள்ளைக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமையில தான் இருந்தோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இது என் நிலமே கிடையாது, நான் உனக்கு எந்த பாதுகாப்பெல்லாம் தரமாட்டேன், ஆனால் நீ எனக்கு டேக்ஸ் தரணும். அதுக்கு அடுத்து வந்து அப்படி டேக்ஸ் கொடுத்தப்ப கூட அந்த பாளையக்கரசை போட்டு குடும்பப்படுத்துகிறாங்க. நீ மக்கள்கிட்ட போய் எவ்வளோ கேட்ட, 50 ரூபா கேட்டியா? இல்லை 500 ரூபா கேள் அப்படின்றாங்க. ஐயா, மக்கள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாங்கின்னு வந்து தர, இல்லைனா உன்னையும் துப்பாக்கியால் சுட்டு விடுவோம், மக்களையும் சுட்டு சாவடிச்சு விடுவோம், மக்களுக்கும் நீ பாதுகாப்பு தர முடியாமல் ஆகிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பாளையக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயந்து இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகி எல்லாமே செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. சரியா? அடுத்து சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். Under the Lucknow Pact 1916, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. Okay, 1916ல நம்ம கையெழுத்திட்ட லக்னோ பேக்ட் படி காங்கிரஸ், ஓகே, அந்த முஸ்லீம் லீக், அப்போ வந்து 2 பெரிய கட்சிகள் இருந்தது. ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்ன்றது இந்தியாவில் இருந்த முஸ்லீம்களோட குழுமம். இவங்க வந்து என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்தியா கூடிய சீக்கிரம் ஒரு தனி அரசாங்கமாக மாறணும், ஒரு தனி நாடாக மாறணும், இந்த வெள்ளைக்காரன் கையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒருமித்த முடிவுக்கு வராங்க. அடுத்து, இன் ரிட்டன் த காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலேட் ஃபார் முஸ்லிம்ஸ். அதுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ என்னென்னா, பொதுவாக அந்த டைமில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்ஸும் அதே நேரத்தில் ஹிந்துஸும் வந்து பெருசாக ஒன்றா இல்லை. தே வர் நாட் லைக் ஒன்றா இல்லை. சரி, அவங்களுக்குள்ள நிறையா பிரிவினைகள் இருந்தது. அப்போது இந்த ஒரு விஷயத்துலையாவது அவங்க முதல்ல ஒத்துமையாக வராங்களா? அப்போது அந்த ஒத்துமைக்கான விலையாக அப்போ அந்த டைமில் காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போது முஸ்லீம்களுக்குன்னு தனி வாக்குரிமை நம்ம கொடுத்துருவோம், முஸ்லீம்களுக்குன்னு தனியாக ஒரு எலக்ட்ரோலேட் கொடுத்துருவோம், அவங்களுக்குன்னு தனி தலைவர், அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கட்டும். அப்போது நாட்டில் ஹிந்துக்கள்லாம் ஒரு சட்டம் இருக்கும், முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குன்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம்னு அந்த டைமில் 1916ல் ஓகே சுதந்திரம் இப்படியாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா? நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றத வச்சு பிரிட்டிஷ் வந்து யாரையெல்லாம் வந்து அவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. அப்போது சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர் வேர் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் த்ரூ த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் வச்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஓகே, பிரிட்டிஷ் வந்து சத்தாரா, சாம்பல்பூர், பஞ்சாபோட ஒரு சில பார்ட்ஸ், அப்போ இருந்த பஞ்சாப் வந்து ரொம்ப பெருசு, அது பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லலாம் இருந்தது.
சரியா? ஓகே சாய், நான் உன் மெசேஜை பார்த்துட்டேன். ஜஸ்ட் நீ நல்ல புள்ள, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்றைக்குமே வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே கேட்காது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கண்ணு. சரியா? நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாருமே ஈக்குவல். அதெல்லாம் கேட்கவே கூடாது. நீ அப்படி நினச்சி கேட்டிருக்க மாட்டேது. தெரிஞ்சு கேட்டிருப்ப, தெரிஞ்சுக்கவே வேணான்ற. அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? சரியா? சத்தாரா, சாம்பல்பூர், அப்புறம் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர், இது எல்லாத்தையுமே எடுத்து இணைச்சிக்கிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். ஹவ் ஆர் த பீசன்ட் அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைட்? இப்போ பீசன்ட்னா யார் சார்? சாதாரண மக்கள். சாதாரண மக்களுடைய அப்ரைசிங்கு, அவங்கெல்லாம் எழுச்சி பெற்று வந்து சண்டை போட வந்ததை ஓகே நம்ம வந்து இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்? பிரிட்டிஷ் இந்தியா வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ரிஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ், ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், சோஷியல் பேண்டட்ரி, மாஸ் இன்சரக்ஷன், இப்படியெல்லாம் தான் வந்து இந்தியாவில் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ரிஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ், ஓகே, திரும்ப வந்து பழைய நிலைமை திரும்புறதுக்காக போராடின மக்கள், ரிபல் பண்ண மக்கள். அடுத்து ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் மூலயமா மத சார்பாக மக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சோம். நீ எல்லாம் ஹிந்து தானே, வாங்கடா வந்து சண்டை போடுங்கடா. நீங்களாம் கிறிஸ்டின் தானே, வாங்க. நீங்களாம் முஸ்லீம் தானே, வாங்க. அப்படின்னு சொல்லி நீங்களாம் புத்த மதத்தை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வாங்கலை அப்படின்லாம் சொல்லி வந்து போராட கூட்டிருக்கோம். சோஷியல் பேண்டிட்ரி, அப்புறம் மாஸ் இன்சரக்ஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட்டில் ஓகே நமக்கு ரொம்ப பெரிய ஹைலைட்ஸ்லாம் என்ன, அதில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது? டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித் இன் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். ஓகே, நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித் இன் த பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளே ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வரோம் யூஸிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், சட்ட திருத்தங்கள் வச்சே நம்ம வந்து அதை கொண்டு வரோம். டு obtain the status of dominion, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. அந்த டைமில் ஹோம் ரூல் மூமெண்ட்டில் என்ன அப்படின்னா, என்ன தான் வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தாலும், இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு டைமில் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, கனடா அப்படி தான் இருந்தது, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி தான் இருந்தது, நியூசிலாந்து அப்படி தான் இருந்தது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருந்தது. அந்த பொலிட்டிக்கல் பவரை அட்டைன் பண்ணுறதுக்காக, ரைட்டா, அதுக்கடுத்து டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல். நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம், சரியா? நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறோம், இல்லை என்னென்னலாம் நம்மள அப்போது அவங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருந்ததோ அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறத, ஆனால் நம்ம நான் வயலண்ட்டாக பண்ணணும். எனக்கு சுதந்திரம் வேணும், ஆனால் நான் அதுக்காக கத்தி எடுத்துலாம் சண்டை போட மாட்டேன், கேட்டே வாங்கிடுவேன். சரியா? நான் அமைதியான போராட்டங்கள் மூலயமாவே இதை வாங்கிடுவேன். நான் கத்தி துப்பாக்கியெல்லாம் எடுத்து உயிரிழந்து அப்படியெல்லாம் இழப்புகள் மூலயமா இதை நான் ஜெயிக்க போகிறதே இல்லை அப்படின்றாங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 8 வருவோம். ஓகே, இப்போ சாப்டர் 8 வந்து பார்த்தோன்னா, வாட் இஸ் பூர்ண ஸ்வராஜ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சம் காங்கிரஸ்மென் were not satisfied with the dominion status and wanted to demand complete independence. இப்போ எனக்கு ஒரு சில காங்கிரஸில் இருந்த ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தபரு எனக்கு வந்து கொஞ்சோண்டு சுதந்திரம்லாம் வேணாம், எனக்கு நீனா எனக்கு பவர் தர்றது, எனக்கு என்ன நீனா லிமிட் சொல்கிறது, எனக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், ஐ டோன்ட் வாண்ட் டொமினியன். ஓகே, இது டொமினியன்ன்றது உன் பாஷையில் சொல்லணும்னா ஒரு மேனேஜர் போஸ்ட் மாதிரி. நீ என்ன மேனேஜர் போஸ்ட்டில் வச்சு எனக்கு இதெல்லாம் பவர் இருக்குது, இதெல்லாம் என் கண்ட்ரோல், இதெல்லாம் உன் கண்ட்ரோல், நீ என்ன பிரிக்கிறது? என்னால் அதெல்லாம் முடியாது. புரியுதா? எனக்கு முழு சுதந்திரம் என்னுடைய தாய் நாட்டுக்கு வேணும், என்னுடைய மக்களுக்கு முழு சுதந்திரம் வேணும். என்னுடைய குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணால் அவங்க போகணும், வாங்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் ஒரு கப்பல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கான சுதந்திரம் எனக்கு வேணும், நான் அதுக்கெல்லாம் வாங்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க நமக்காக தைரியமாக பேசுகிறாங்க. அப்போது இந்த காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் லாகூர் இன் டிசம்பர் 1929. டிசம்பரில் 1929 காங்கிரஸ் செஷன் லாகூரில் நடக்குது. வித்தின் ஜவஹர்லால் நேரு ஆஸ் பிரசிடென்ட். ஜவஹர்லால் நேரு தான் அதோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். பூர்ண ஸ்வராஜ் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் தேர் கோல். பூர்ண ஸ்வராஜ்னா முழு சுதந்திரம், எனக்கு முழு சுதந்திரம் வேணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அங்கே எல்லாம் ஒத்துமையாக வந்து என்ன செய்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்கிரைப் த ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ஓகே, ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடக்குது, அதை பற்றி நம்மளை இங்கே சொல்கிறாங்க. ஏப்ரல் 9. ஓகே, 2 ப்ராமினன்ட் லோக்கல் லீடர்ஸ், டாக்டர் சைஃபுதீன் கிச்லியூ அண்டு சத்யபால், இவங்க 2 பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கைது செய்யப்படுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ப்ராமினண்ட்டான லோக்கல் லீடர்ஸ், அந்த ஊரை சேர்ந்த மக்களுடைய போராட்டங்களுக்காக ரொம்ப குரல் கொடுக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்கள கைது செஞ்சிடறாங்க. இப்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆன் 13th April 1919
ஓகே 13th ஏப்ரல் 1919 அன்னைக்கு அப்போ பப்ளிக் மீட்டிங் வாஸ் அரேஞ்ச்ட் அட் த ஜாலியன்வாலா பாத் இன் அம்ரிஸ்டர். என்ன செய்கிறாங்க, ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மக்கள்லாம் ஒன்று கூடி வந்து என்னங்க இவங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணலாமா, இப்படியே விடக்கூடாதுங்க, இப்படியே விட்டால் அவங்க நம்மளை இப்படியே அடிமையாகின்னு தான் போவாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யாருமே சண்டை போடலாம் போல, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்கப்பா. பாவப்பட்ட ஜனங்க, அதில் குழந்தைங்களாம் இருந்தாங்க தெரியுமா, குழந்தைங்க லேடிஸ்லாம் இருந்தாங்க. நம்மளோட அம்மா வயசில் நம்மளோட பாட்டி வயசில் இருந்த லேடிஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன சண்டை போடவா வருவாங்க? அப்போது ஜென்ரல் ரெகினால்ட் டயர் அப்படின்ற ஒரு ஜென்ரல், பிரிட்டிஷ் ஜென்ரல், அவர் வந்து என்ன செய்கிறாரு, இவங்கெல்லாம் இப்படி ஒன்று கூடியிருக்காங்கன்றத கேள்விப்பட்டதுக்கப்புறம், ஆன் ஹியரிங் ஆஃப் த அசம்பிளேஜ், கூடியிருக்கிறத தான் இங்கே அசம்பிளேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவங்க கூடியிருக்கிற அந்த மொத்த இடத்தையும் அவங்களுக்கே தெரியும், அது ஒரு ஸ்டேடியம் மாதிரியான இடம், அந்த மொத்த இடத்த சுற்றி சரௌண்டட் த பிளேஸ் வித் ஹிஸ் ட்ரூப்ஸ் அண்ட் அன் ஆர்மர்டு வெஹிக்கிள். துப்பாக்கிகள் ஏந்திய வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்தையே ரவுண்டு பண்ணிட்டாங்க. ரவுண்டு பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள்னு பார்க்காம எல்லார் மேலேயும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ் எல்லாம் பூட்டிட்டாங்க. தப்பிச்சு கூட அவங்க ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பிக்கிற எல்லா வழி கதவுகள் வச்சு மூடிட்டாங்க. ஒன்லி 2 entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked and firing took place without any warning. அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்க பார்த்து அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த ஒரு எச்சரிக்கையும் கூட கொடுக்காம, நான் உன்னை சுட போகிறேன் அது இது இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கலாம், தயவு செஞ்சு இங்கேருந்து எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கலைஞ்சு போகலன்னா அவங்க எல்லாரையும் சுற்றுவன்னு கூட சொல்லியிருக்கலாமே, எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்களே. குழந்தைங்கள் சாவணும்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? இல்லை. அவங்க மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுடுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி தாக்குதல் நடத்தும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா 379 பேர் இறந்து போகிறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. ஒரு படுகொலை அங்கே நடக்குது. அவங்கள கொலை பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் இது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே காயப்பட்டும் இருக்காங்க. நல்ல வேளை நம்மளாம் இன்றைக்கி அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை பசங்களா? யோசிச்சு பாரு, நல்ல வேலை நம்ம we are at a good time, we are at a very good time. At least what are the terms of the Pune Pact? Okay, B.R. Ambedkar, the leader of the depressed classes, ஒதுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் strongly argued for the separate electorate as it according to him would give the political representation of power. ஓகே, அவர் வந்து ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு செப்பரேட் எலக்ட்ரோலேட், ஒதுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனி தலைவர்கள், சரியா, ஒதுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனி தலைவர்கள், அவங்களுக்குன்னு தனி சட்டத்திட்டங்கள் கேட்குறாரு. அப்போது அது ஏன் அப்படி கேட்குறாருன்னா, அப்படியாவது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பவரும் வரும், அவங்களுக்கு அப்படியாவது அவங்க அரசியலில் வர முடியும். அவங்க ஒதுக்கப்பட்ட மக்கள், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுத்ததில்லை. ஒரு கோயில் உள்ள வரக்கூடாதுன்னுவாங்க, நீங்கள் வந்து இந்தந்த வேலை தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இனத்தில் இருந்த ஒரு மக்களை, ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருந்த ஒரு மக்களை ஒரு காலத்தில் வந்து நீ வந்து மலம் அள்ளுறவங்க மலம் தான் அள்ளணும், முடி வெட்டுறவங்க முடி தான் வெட்டணும், சரியா, இப்படி மட்டும்தான் நீ பண்ணணும், வேறு வேலையே செய்யக்கூடாது நீ அப்படின்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அரசியலுக்கு எப்படி வர முடியும்? அப்போ அரசியலுக்கு வரணும்னா நீ ஒரு வாய்ப்பு தரணும்ல, அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா. ஆஃப்டர் இன்டென்ஸ் நெகோசியேஷன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் அரைவ்டு பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர் நோன் அஸ் பூனா ஆக்ட். இட்ஸ் மெயின் டேர்ம்ஸ் வேர். இப்போ காந்தியும் அதே நேரத்தில் அம்பேத்கரும் சேர்ந்து ஒரு ரொம்ப பெரிய மீட்டிங் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் அதில் பேசுகிறாங்க, ரொம்ப இன்டென்ஸாக பேசுகிறாங்க, தீவிரமாக நல்ல சீரியஸாக மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பேசி பூனா ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் படி த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலேட்ஸ் வாஸ் அபேண்டன்ட். காந்தி வந்து என்ன செய்கிறாரு, அதை அபேண்டன் பண்ணுறாரு, அது வேண்டாம் அப்படின்றார். ஆனால் அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் த பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் எலக்ட்ரோலேட் வாஸ் அக்செப்டட் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கப்பட்டவங்களுக்குன்னு தனி சட்டத்திட்டங்கள், அவங்களுக்குன்னு தனி தலைவர்கள்னு இல்லாமல் அவங்கள நம்ம கூடவே சேர்த்துப்போம், ஆனால் அவங்களுக்குன்னு நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வரலாம், கோட்டா அடிப்படையில் கொண்டு வரலாம். அவங்களுக்குன்னு ஒரு சில சீட்ஸ், ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் 100 பேர் படிக்கலாம்
அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அம்பேத்கர் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார். நோட் த பாயிண்ட். எப்படி? வேறு வழி இல்லாமல். சரியா? ஒரே ஒரு நிமிஷம், உங்கள் சேட் எனக்கு ஆஃப் ஆகிடுச்சு, அதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேட்டு இப்போ சேட்டு தெரியுது. உங்களுக்கு சேட்டு தெரியுதா? எஸ் சார், டுடே காந்திஜியுடைய டெத் டே. சோகமான விஷயம். எஸ், இப்போ அடுத்த சாப்டர் 9க்கு வருவோம் பசங்களா. நவ் வி ஆர் ஆன் டு சாப்டர் 9. சாப்டர் 9ல் இருக்கிற கொஸ்டின்ஸை இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்டர்ஸ். மாடரேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மணி ஆயிடுச்சு. எஸ், லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்டர்ஸ். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, கண்டக்டர் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் இங்கிலீஷ். இந்த மாடரேட்டர்ஸோட வேலை வந்து என்ன அப்படின்னா, அப்பப்போ வந்து அவங்க ஒரு சில முக்கியமான மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கிலீஷில் வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. வென் அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், திலக் அண்ட் அதர் லீடர்ஸ் அடாப்டட் பாப்புலர் மெத்தட்ஸ் சச் அஸ் mass public meetings and used vernacular languages to address the larger public. ஸோ இவங்க இப்போ இந்தியா வந்து இந்த சுதந்திரம் அடையும் போது வந்து பார்த்தோன்னா நிறைய பார்ட்ஸாக பிரியுது. சரியா? ஒரு பாயிண்டில் வந்து பாகிஸ்தான் இந்தியாவில் ஒன்று தான். ஆனால் இப்போ வந்து அது தனித்தனி குழுமங்களாக பிரிய வேண்டிய கட்டாயம் வருது. அப்போது அந்த மாதிரி நம்ம பெங்காலை வந்து பிரிக்கும்போது திலக் அண்ட் அதர் ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ், மக்களெல்லாம் பெருமளவில் ஒன்று திரட்டி அவங்களுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் டு அட்ரஸ் அ லார்ஜர் பப்ளிக். மக்களுக்கு பேச்சு வழக்கில் என்னென்ன மொழிகள்லாம் அதிக அளவில் பேச தெரியுமோ அந்த மொழிகளில் பேசி மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்றாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் அங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு ஷாவணி மேம் வந்து டீச் பண்ண போகிறாங்க பசங்களா. சரியா? ஹலோ எவ்ரிபடி, வந்தாச்சா எல்லாரும்? ஓகேப்பா. ஸோ இந்த ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சிடலாமா? இந்த ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணும், இதோட கண்டினியூவேஷன்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஹியர். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து அன்னி பெசன்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அன்னி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் 1916. 1916 பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த லீக் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஷீ ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர்ஸ், நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் டு கேரி ஃபார்வர்ட் ஹர் அஜெண்டா. அவங்களுடைய அஜெண்டாவை, அவங்க சொல்ல வரதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க வந்து நியூஸ் பேப்பரை ஒரு மீடியமாக வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்ன நியூஸ் பேப்பர்? நியூ இந்தியா அண்ட் தென் காமன்வெல்த். இந்த 2 நியூஸ் பேப்பரை வந்து அவங்க ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க அஜெண்டாவை வந்து பரப்புறாங்க. ஷீ ரிமார்க் பெட்டர் புல்லக்காட் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜுகேஷன். என்னது தெரியுமா அர்த்தம்? ஃப்ரீடமோட நான் வந்து ஒரு மாட்டு வண்டியில் கூட நான் இருந்துக்கிறேன், ஆனால் ஒரு டீலக்ஸ் ட்ரெயினில் சப்ஜுகேஷன்னா வந்து அடிமைத்தனம், ஒரு அடிமைப்பட்டு நான் வந்து ஒரு டீலக்ஸ் ட்ரெயினில் போகிறத விரும்புறதை விட ஒரு ஃப்ரீடமாக நான் ஒரு மாட்டு வண்டியில் கூட போகிறேன் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் வாட்? ஃப்ரீடம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த 2 கோட் வந்து வலியுறுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஷீ ரோட் 2 books. அவங்க வந்து 2 books வந்து எழுதினாங்க. ஹவு இந்தியா wrought for freedom and India a nation and a pamphlet on self government. ஓகே, ஸோ இந்தியா வந்து எப்படியெல்லாம் வந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணிச்சு, அதுக்கப்புறமா செல்ஃப் கவர்மெண்ட் சுய ஆட்சிக்காக இந்தியா வந்து எப்படியெல்லாம் வந்து போராடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான 2 புக் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அன்னி பெசன்ட்டோட முக்கியமான ஒரு பங்கா வந்து பார்க்குறோம். சரியா? புரிஞ்சுதா?
சூப்பர்ப்பா, செம. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி சாப்டர் 10 பார்த்துடலாமா? ஸோ சாப்டர் 10ல் எத்தெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம்டா. லிஸ்ட் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தேர் ரைட்டிங்ஸ். அவங்களுடைய எழுத்து மூலமாக, சரியா, அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக வந்து இந்த தமிழ் ரைட்டிங்ஸை வந்து யாரெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சி.வி. தாமோதரனார், யு.வி. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாண சுந்தரம். இதில் நிறைய பேர் நம்ம தமிழ்லையும் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பெயர்கள் வந்து மறக்காம ஞாபகம் வச்சு கரெக்டாக வந்து எழுதிருங்க. சி.டபிள்யூ. தாமோதரனார், யு.வி. சுவாமிநாதனார், அடுத்து பார்த்தீங்கன்னா திரு.வி. கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, பாரதிதாசன். சரியா? ஸோ இதுல வந்து நிறைய பேரை நம்ம வந்து தமிழ்ல படிச்சிருக்கோம். லைக் எக்ஸாம்பிள் சுப்பிரமணிய பாரதியார், பாரதியாருடைய நிறைய கவிதைகள் பாடல்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பாரதிதாசனுடைய கவிதைகள் பாடல்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பரிதிமார் கலைஞர் கண்டிப்பா நீங்க உங்க செய்யுள்ல வந்து படிச்சிருப்பீங்க. மறைமலை அடிகளை பத்தி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யு.வி. சுவாமிநாதனார், திருவிகா அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் மூலமா அவங்க வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணாங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்ட் பை சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் வந்து என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தமிழ்ல வந்து திராவிடியன், தமிழ்ல வந்து திராவிடியன், இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், அண்ட் தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா. ஓகே, இது மூணு வந்து மறந்துடாதீங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய இந்த ஒரு கொஸ்டின். சரியா? மூணு தான். தமிழ்ல வந்து திராவிடியன், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், அண்ட் தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரகாசிகா. ஓகேவா? அப்புறமா எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் த ஃபெமினிஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான், பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட். சரியா? பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் a critical of patriarchy. பேட்ரியாக்கியோடைய ஒரு கிரிட்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பேட்ரியாக்கி அப்படின்னாலே வந்து ஆண்கள் தான் வந்து ரொம்ப உயர்ந்தவர்கள், ஆண்கள் சொல்ற பேச்சு தான் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாதிக்கமா இருக்கக்கூடிய அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த பேட்ரியாக்கி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து அவர் ஒரு கிரிட்டிக்கா இருக்காரு. கிரிட்டிக் அப்படின்னா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. பெரியார் என்ன பண்றாரு? கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுதான் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியாக்கி. ஹி கண்டெம்டு சைல்டு மேரேஜ் அண்ட் தேவதாசி சிஸ்டம். கண்டெம்டுனா என்ன தெரியுமா? அதை பயங்கரமா புறக்கணிக்கிறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். புறக்கணிக்கிறாரு, அது இருக்கவே கூடாது, அது ஒழியணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுதான் கண்டெம்ட் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங். ஹி கண்டெம்டு சைல்டு மேரேஜ், இந்த குழந்தை திருமணம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. அண்ட் தேவதாசி சிஸ்டம், இந்த மாதிரி தேவதாசி சிஸ்டமும் வந்து இருக்கவே கூடாது. அதான் இந்த டெம்பிள் கேர்ள்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவதாசி சிஸ்டமும் குழந்தை திருமணமும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டெம் பண்றாரு. பெரியார் believed that property rights for women would provide them a good status and protection. இப்போ அந்த காலத்துல வந்து அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா மகன், அதாவது ஆண் குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு, பெண்களுக்கு இல்லாம தான் இருந்தது. பட் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஓகேவா, சொத்து உரிமை, ஓகேவா, இந்த சொத்து உரிமை வந்து பெண்களுக்கும் கிடைக்கிறதுனால அவங்களுடைய ப்ரொடெக்ஷனும் சரி, அவங்களுக்கு இந்த சொசைட்டில அவங்களுடைய ஸ்டேட்டஸும் சரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. சரியா? அதுடைய ஒரு விளைவாதான் 1989ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த அப்பா சொத்து, தாத்தா சொத்து, இதெல்லாம் வந்து நம்ம இன்ஹெரிட் ஆகி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும், பெண்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராப்பா? ஸோ 1989ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. அதுபடி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் வந்து விமனுக்கு வந்து கிடைக்குது. சரியா? ஸோ பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட்ல வந்து நீங்க பெரியார் வந்து கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியாக்கியை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. சைல்டு மேரேஜும் தேவதாசி சிஸ்டத்தையும் பயங்கரமா புறக்கணிக்கிறார். அதுதான் அந்த கண்டெம்ட். சரியா? அப்புறமா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பெண்களுக்கு இருந்தாதான் அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸும் சரி, அவங்களுடைய பாதுகாப்பும் சரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. அதோடைய விளைவா 1989ல கவர்மெண்ட் பாஸ் பண்ற ஒரு ஆக்ட் தான் தமிழ்நாடு ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுபடி சொத்துரிமை பெண்களுக்கு தரப்படுது. ஓகேவா? சோ பசங்களா, இதோட நம்ம இன்னையோட லைவ் வந்து முடிச்சுக்கலாம்.
ஆனால் உங்களுக்கு மேம் எனக்கு நாளைக்கு வந்து எனக்கு 8 மார்க்ஸ் படிக்கணுமா 5 மார்க்ஸ் படிக்கணுமா அப்படின்னா கவலையே படாதீங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ நம்ம லைவ் வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் வந்து ஒரு நாள் 2 மார்க்ஸ் லைவ் வந்தோம். ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு நாள் 2 மார்க்ஸ் வந்து லைவ் வந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மேப்லாம் நம்ம வந்து ஒரு லைவ் வந்தோம் இல்லையா? அந்த லைவ் செஷன் வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்கடா, அது எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு. ஓகே, ஆல்சோ சோஷியல்ல நீங்க எப்படி சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் சோஷியலுடைய கொஸ்டின் பேப்பரும் அண்ட் தென் அதோடைய ஆன்சர் கீயும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அந்த ஆன்சர் கீ எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்போ எந்த மாதிரி 8 மார்க்ஸுக்கு எவ்வளோ ஆன்சர் எழுதினா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். எல்லாருமே டபுள் டேப் பண்ணி லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர்டா. இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு அப்படிங்கறத எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இப்போ லைவ் வந்து நாங்கள் எண்ட் பண்ண போறோம். லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, அடுத்து எந்த லைவ் வேணும், நாளைக்கு உங்களுக்கு எந்த லைவ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். டாடா, பை பை.